ஒரு மெசேஜுடன் மாநாட்டிலிருந்து திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கில்தான் அந்த மாநாட்டுக்கான ஒரு கருப்பொருள் வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை அடிப்படையில் ஒழுக்கவியல் மாநாடு என்கின்ற ஒரு தலைப்பு போடப்பட்டது. அதாவது இந்த மாநாட்டிலே பேசப்படக்கூடிய எல்லா தலைப்புகளும் ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளாக இருக்கும். இன்றைய சமுதாயத்தில் ஒழுக்க ரீதியான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதோ, ஒழுக்க ரீதியான அந்த பகுதிகளை கட்டி எழுப்புவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை மையமாக வைத்துத்தான் இன்றைய மாநாட்டுடைய முழு உரையும் என்ன செய்யும் நடைபெறும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் மற்றும் சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நபித்தோழர்களோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்க வாழ்வு சம்பந்தமான அம்சங்கள், அப்படி என ஒழுக்கம் சம்பந்தமான மெசேஜாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதனால்தான் ஒழுக்கவியல் மாநாடு என்கின்ற ஒரு தலைப்பு என்ன செய்கிறது தரப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் அந்த செய்திகள் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில் போய் சேர வேண்டும். அந்த ஒரு மாநாட்டிலிருந்து திரும்பி போகிற நேரத்தில் நாம் என்ன செய்தியை பெற்றோம் அப்படி என்கின்ற பகுதி மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். இரண்டாவது, பொதுவாக நாங்கள் இன்றைக்கு மீடியா வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம், மாநாடுகளை விட மீடியாக்களிலே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே வேகமாக உலகத்திலே எங்கே நடந்தாலும் எல்லா செய்திகளையும் கேட்க முடிந்த ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது இல்லாத காலகட்டத்தில் மாநாட்டுக்கு இருந்த முக்கியத்துவம் இன்றைய சூழ்நிலையில் மாநாடுகளுக்கு இல்லை. அது உண்மை. காரணம், எல்லோரையும் கூட்டி ஒரு இடத்திலே வைத்து எந்த செய்திகளை சொல்கிறோமோ அவைகளை விட அதிகமாக என்ன செய்யலாம், நாங்கள் மீடியாக்களின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடிகின்ற ஒரு வாய்ப்பு என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா காலகட்டத்திலும் ஒரே அமைப்பிலே செல்வது உசிதமானதல்ல என்கின்ற அடிப்படையில் மாநாடுகளுடைய விஷயங்களை ஒரு கருப்பொருள் ரீதியாக இந்த மாநாட்டின் ஊடாக இந்த விஷயங்களை எத்தி வைப்பதுதான் நோக்கம் என்கின்ற செய்தியை ஆரம்பத்திலேயே தெரியப்படுத்துகிற அமைப்பில் என்ன செய்யுது இந்த தலைப்பு போடப்பட்டது. ஒழுக்கம் சம்பந்தமான செய்திகள், அதிலும் குறிப்பாக பிராக்டிக்கலாக எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு இந்த ஒழுக்க பிரச்சனை என்பது ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது, ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் நாடுகளிலே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம் சந்திப்பது இல்லை அப்படி என்கின்ற ஒரு எண்ணத்திலே இருந்தோம். என்ன, நம்ம நாடுகளிலே பார்க்கலாம், குறிப்பிட்ட வயதில் இளைஞர்கள் ஒரு 20-18 ஆகிற நேரத்தில் பெற்றோர்களுடைய முழு பதட்டமும் எதுவாக இருக்கும் என்றால், இவன் வெளியே எங்க போறான், யாரோடு பழகுகிறான், என்ன தொடர்பு, என்ன செய்கிறான் என்ற ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் இங்கே என்ன இல்லை, அவர்கள் எல்லோரும் என்ன அந்த மாதிரியான ஒரு ஒழுக்க பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இல்லை என்கின்ற எண்ணம் பொதுவாக இருக்கிறது. ஆனால் அது முழுமையாக உண்மை இல்லை என்பதை காணக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம் இங்கே பார்க்கிறோம். பாதுகாப்பு என்கின்ற அந்த மனநிலை எங்களிடத்திலே எல்லையை தாண்டி வளர்ந்தது என்று வைங்களேன். நிறைய நம்ப ஆரம்பிப்போம். நிறைய நம்ப ஆரம்பிப்பது பல பொழுதுகளில் ஆபத்தாகவும் என்ன செய்யும் அமையும். அப்படிப்பட்ட சூழல்களை இங்கே என்ன செய்கிறது காண முடிகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலை வெளியே காண முடிவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதியில் யோசித்து பார்த்தீங்க என்று சொன்னால், நமது நாட்டிலே வாழுகிற நேரங்களில் இருக்கக்கூடிய அதாவது தனிமையும் வெறுமையும் இங்கே அதிகமாக இருப்பதை நீங்கள் என்ன செய்கிறோம் உணரலாம். பொதுவாக அதாவது தனிமையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வெறுமை, ஓய்வு நேரங்கள் அதிகமாக கிடைப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியெல்லாம் அவதானித்து ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு பகுதி இங்கே கூடுதலாக என்ன செய்ய வேண்டும், பேசப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மகுடத்துக்கான கருப்பொருளுக்கான நோக்கம். அந்த செய்திகளோடு நாம வெளியே செல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அதாவது ஒழுக்கமும் மீடியாக்களில் அதன் செல்வாக்கு. ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்தில் மீடியாக்களுடைய செல்வாக்கு என்ன அப்படி என்ற பகுதிதான் எனக்கு இங்கே உரையாக தரப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒழுக்கம் மீடியா என்கின்ற தலைப்பு நாங்கள் பலமுறை கேட்ட தலைப்பு. ஆனால் மார்க்க உரைகளுடைய நோக்கம் தலைப்பு கேட்பதல்ல, எம்மை ஞாபகப்படுத்திக் கொள்வது, திருப்பி எங்களை மீட்டிக் கொள்வது, எமது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வேண்டி இருந்தால் அந்த மாற்றங்களை நோக்கி நானும் நீங்களும் நகர்வதுதான் தலைப்புகளை திருப்பி திருப்பி சொல்வதற்கான நோக்கம். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அல்லிம் என்று சொன்னதை விட
தக்கிர் என்று சொன்னதுதான் குர்ஆனிலே அதிகம். அல்லிம் என்றால் கற்றுக்கொடு, தக்கிர் என்று சொன்னால் அவனுக்கு நினைவூட்டு, ஃபதக்கிர் அவனுக்கு நினைவூட்டு, ஞாபகமூட்டு என்கின்ற வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி ஞாபகமூட்டுகிற நேரத்தில் ஒரு இறையச்சம் உள்ளவர் என்ன செய்வார், அந்த ஞாபகத்தின் மூலம் பயன் பெறுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் மீடியாக்கள் சம்பந்தமாக நாம் இன்று காணக்கூடிய இந்த சூழல், உண்மையை சொல்ல போனால் ஒரு பெரும், அதாவது தொலைத்தொடர்பாடல் என்பது எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால், கண்முன்னால் உள்ளவர்களை விட ஒரு காலத்தில் தொலைத்தொடர்பாடல் எதுக்கு தேவைப்பட்டது என்றால், வெளியில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நிர்பந்தங்களில் தொடர்பு கொள்வதற்கான வழி என்ன என்பதற்கான ஒரு முயற்சி தான் தொடர்பால் ஊடகம் பிறந்ததற்கான காரணம். இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறதா, பக்கத்தில் உள்ளவரோடு பேசுறதுக்கு என்ன வழி? இன்றைக்குரிய சிச்சுவேஷன், மீடியாக்களுடைய செல்வாக்கு எப்படி அதிகமாக இருக்குன்னு சொன்னால், பக்கத்தில் உள்ளவரோட எப்ப பேசலாம், மனைவியுடன் நேரம் ஒதுக்குங்கள், பிள்ளைகளுடன் பேச நேரம் ஒதுக்குங்கள். வெளியில அதை நம்ம ஒதுக்கிட்டாச்சு, வெளியுள்ளவர்களோடு பேசுவதற்கு முழுமையான நேரம் ஒதுக்கப்பட்டாச்சு. இப்ப தலைகீழாக மாறி பக்கத்தில் உள்ளவர்களோட, பக்கத்தில் உள்ள நண்பரோட, பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட, மனைவி கணவனுடன், அடுத்த வீட்டுடன் பேசுவதற்கு என்ன வழி? அதாவது நீ முழுமையான இயல்பான மனிதனாக இரு என்று சொல்லுகின்ற உபதேசங்களும் ஆலோசனைகளும் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படியா இல்லையா? இது ஒரு பெரிய ஆதாரம் மீடியாக்களுடைய செல்வாக்கு. ஆனால் வெளியுள்ளவர்களோடு, தூர உள்ளவர்களோடு தொடர்பு தினமும் நடக்குது, தொடர்பு தினமும் நடக்குது. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை தன் குடும்பத்தோடு பேசுகின்றவர்களும் இருக்கிறார்கள். யாரோடையும் பேசாத ஒரு குழு இருக்கு, அது ஒன்றும் செய்யலாது. நான் பொதுவாக சொல்லக்கூடிய அம்சம், அதாவது பொதுவான ஒரு செயல்பாட்டை நீங்கள் பார்க்கலாம். எப்படி வெளியுள்ளவர்களோடு தன் பிள்ளைகளோடு வெளியே இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி, உதாரணமாக அதை பிராக்டிக்கலாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், ஃபேமிலி வருவதற்கு முன்னால் அந்த ஃபேமிலியோடு இங்கிருந்து பேசின, அந்த தினசரி பேசினவர்கள் இங்க வந்த பின்னால என்ன, அவங்கள பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஊர்ல இருக்கிற டைம்ல டெய்லி காலையிலையும் ஈவினிங்லையும் பேசுறாச்சு, எல்லா விஷயங்களையும் விசாரிச்சாச்சு. ஆனா இப்ப இங்க வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு என்னது தெரியாது. காரணம், மீடியாக்கள் எப்படி அதிகமாயிட்டு என்று சொன்னால், நம்ம மீடியாக்களின் ஊடாக தொடர்பு கொள்வதுதான் என்ன ஒரு முறைமையாக வளர்ந்திருக்கிறதே தவிர, பக்கத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ளுதல் என்ற பகுதி குறைந்து வருவதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். எந்த அளவுக்கு வீடுடைய சூழல் பொழுது ஆகி இருக்கிறது அப்படி என்று சொன்னால், எல்லாருடைய கையிலும் ஒரு மொபைல் போன் இருக்கிற நேரத்தில் ஃபேமிலியாக ஒரு இடத்துல கூடுறாங்களாக இருந்தால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லாரும் சலாம் சொல்லி சிரிச்சு பேசி சுகமாக்கிறீங்களா ஒரு 5 மினிட்ஸ் கேட்டுறாங்க. கேட்ட பின்னால் அவர்களுக்கு ஒரு ரிங் படும், எல்லாரும் திறந்தாச்சு, என்ன பேசிட்டு இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவரோட எப்படி தொடர்பு கொள்றாங்க என்றதுக்கு உதாரணம், ஒரு மெசேஜ் போட்டிக்கிறேன் பாருங்கன்றது இங்கிருந்து அவருக்கு, சரியா? பக்கத்தில் உள்ளவருக்கு இவர் ஒரு பார்த்து ஒரு ரசிச்சிருப்பாரு, ஒரு மெசேஜ் போட்டிக்கிறேன் பாருங்கன்றது, அப்படியாண்டு அவர் பார்க்க. இப்படி தானே தவிர, இதுதான் அதிகமான தொடர்பாக இருக்கிறதே தவிர மற்றபடியான தொடர்புகள் குறைந்து போவதை, இது நான் ஒரு 75-80% நிலைப்பாடுகளை சொல்லுகிறேன். 20% அவர்களுடைய முறைமைகளை பின்பற்றி முறையாக தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகம் கிடையாது. ஆனால் கூடுதலாக இந்த சதவிகிதம் தான் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு செல்வாக்கு என்று சொன்னால், இது ஒரு 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 மார்க்க பேசக்கூடிய ஒரு சகோதரருக்கு நடந்த சம்பவம். அவர் ஒருவரை சந்திக்க போகிறார். சந்திக்க போகிற நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது, இவர் பேசுறாரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறாரு. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கிறார், இவர் முடிப்பாருன்னு சொல்லி வீட்டவர். சார் அவர் முடிக்கலன்னு போய் வீட்டுக்குள்ள போய் டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறார். டீ எடுத்து வந்து வச்ச உடனேயே அவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அவருக்கு கால் வந்துருது, யாருக்கு? வீட்டுக்காரருக்கு. அவர் மொபைல் எடுத்துட்டார். இவர் டீ முடிக்குள்ள அவர் வச்சிருவார் என்று சொல்லி அவர் வெயிட் பண்ணி கண்டிக்கிறார். இது முடிகிற நேரத்தில் இவருக்கு மிக முக்கியமான ஒரு கால் வருது. இவர் சொல்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கட்டு இவர் பேசிட்டு இருக்கிறார். யாரு? மற்றவர். இப்ப எல்லாம் முடிஞ்ச பின்னால டைம், வேறு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்ப அந்த 2 பேரும் சொன்ன வார்த்தையை அவர் யோசிச்சு பார்த்தார். முடிஞ்ச நேரத்தில் இன்ஷால்லா போன்ல பேசிக்கொள்வோம் அப்படின்ட்டு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சு போறாங்க, நாங்க போன் கால்ல இன்ஷால்லா பேசிக்கொள்வோம். என்ன பிரச்சனை? இப்ப நேரடியா உட்கார்ந்த 2 பேருக்கும் நாங்க போன்ல பேசுறதுதான் வசதி என்கிற முடிவோட வெளியே போயிட்டான். அப்படி நடந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில் அவர் சாதாரணமான செய்தி அது, அவர் யோசிக்க ஆரம்பிச்சு சொல்றாரு, இந்த லெவலுக்கு ஆகிட்டா இது நல்ல வளர்ச்சியா, இது நல்ல வளர்ச்சியா, இது
அந்த லெவலுக்கு ஆகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நம்ம இவ்வளவு நேரடியாக சந்தித்துக் கொண்டு சலாம் சொல்லி சுகம் விசாரித்த நபர்கள் விருந்தோம்பல் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனா எதுக்கு வந்தாரோ அதை போன்ல பேசிக்கொள்ளணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, அவர் வெளியே போய்விட்டதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. அதே நேரத்தில் நம்ம தூங்குகிற நேரத்திலும் எழும்புகிற நேரத்திலும் போனோடு ஒரு முக்கியமான செய்திகளுக்காக நடப்பது என்பது வேறு. அப்படி அல்ல, ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்குமே ஒரு கம்பெனியோட விஷயம், அப்படி அல்ல. இது அதுவல்ல, வாஜிப். தேவை இருந்ததோ இல்லையோ அதை திறந்து பார்ப்பது வாஜிப். இல்லாட்டி திறந்து பார்ப்பதுன்றது ஒரு நோயாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மொபைல் எடுத்து பார்க்கிறோம், அது ஒரு நோயாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு எதுவுமே வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி என்று தெரிந்தும் இமெயில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் போல இதை என்ன செய்யறது, இந்த மொபைல் போனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரோக்கியம் அல்ல. ஒரு மார்க்க அறிஞர், அரபு உலகத்தை மார்க்க அறிஞர் ட்விட்டர்ல ஒரு செய்தி போடுறாரு. என்னன்னு சொன்னால், நான் ஆரம்பகால மார்க்க அறிஞர்கள் ஒரு நாளில் குர்ஆனுடைய பகுதி, ஒரு காலில் குர்ஆன் முடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி ஓதி முடித்தவர்களை பார்க்கிற நேரத்தில் நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எப்படி நம்மளால ஒரு ஜுசு ஓத முடியவில்லையே என நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் மொபைல் போன்களை 6-7 மணித்தியாலங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து விட்டு எனக்கு அந்த ஆச்சரியம் போயிட்டு. ஏன் போயிட்டு என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒன்றை விரும்பி விட்டால் எவ்வளவு நேரம் முன்னால் என்ன செய்வான், வச்சுக்கின்றிருப்பான்றதுக்கு இது பெரிய ஆதாரம். அவர்கள் குர்ஆனை விரும்பினார்கள், அதனால் என்ன செய்யறாங்க, அதையே வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா நம்ம இதை விரும்பிட்டோம், அது நம்ம 6-7 மணித்தியாலமாக இருந்தாலும் சளைக்காம என்ன செய்யறோம், வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உதாரணங்கள் எல்லாம் சொன்னதற்கான காரணம், உண்மையிலேயே இது ஆரோக்கியமான வளர்ச்சி அல்ல. இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அல்ல. ஆரோக்கியமாக பயன்படுத்த தெரிந்தவர்கள், சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனால் பெரும் பெரும் தொழிலதிபர்கள் பலர் முன்னேற்றத்துக்கு பின்னுக்கால இந்த மொபைல் போனை ஒதுக்கி வச்ச வரலாறுலாம் இருக்குது. அவர்கள்ட்ட நம்ம தான் பெரிய அதாவது அப்டேட்டட் போன் எல்லாத்தையும் வாங்குறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி மாதிரி பெரிய வளர்ந்தவர்கள் அப்படி ஒரு சின்ன போன் என்னது வச்சுக்க, நம்மளுக்கு இதான் சேஃப்டி அப்படி என்று வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட தேவைக்கு மட்டுமுள்ள விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு அது அல்லாத முன்னேறியவர்களுடைய பலருடைய வரலாற்றில் அது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். முன்னேறியவருடைய பல வரலாற்றில் தொடர்புகளை அவர்கள் எப்படி மெயின்டைன் பண்ணினார்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களை, இது தலைப்பு ஒழுக்கம் சம்பந்தமானதுதான். ஆனால் மீடியாவுடைய செல்வா கொண்டு கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்கிறேன். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அதாவது சைதுல் ஹாத்திர் என்ற நூலிலே சொல்கிறார், நான் எனது நேரத்தை உலகத்திலேயே மிகவும் பெருமதியாக நினைத்தேன். நிறைய நூல்கள் எழுதிக்கிறாரு. ஆனாலும் நேரம் பெருமதி தெரியாத மக்கள் அடிக்கடி என்னை சந்திக்கிற ஆசையில், அந்த சந்தோஷத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். எனது வீட்டுக்கு என்ன செய்வார்கள், வருவார்கள். வந்து அவர்களுடைய விஷயங்கள் நிறைய பேசிக்கின்றிருப்பாங்க. ஆனால் இந்த நேரம் போகிறதே என்பதை அவர்கிட்ட சொன்னால் புத்து போயிடும், நேசம் என்ன செஞ்சிடும், நட்பு போய்விடும். நேரத்தை அவர்கள் யோசித்ததுக்காக நான் சொல்றேன். அப்படி போனால் அது நல்லதல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லது. நட்பு இருக்கிறோம். அதே நேரத்தில் இது இப்படி தொடர்ந்து சென்னா என காலம் போயிடும். நான் என்ன செய்வது என்று யோசித்த நேரத்தில் என் நேரத்தை நான் 2ஆக பிரிச்சுக்கின்றேன். எதையெல்லாம் நான் பல விஷயங்களில் கவனம் எடுத்து விட்டு செய்ய முடியுமோ அந்த வேலைகளை என்னை சந்திக்க வருகின்றவர்களுக்காக ஒதுக்கி கொண்டேன். எது சாதாரணமான சில விஷயங்களை ஒரு மேலோட்டமாக குறிப்பெடுப்பது, மேலோட்டமாக பார்ப்பது, மேலோட்டமாக மீட்டிக்கொள்வது, அது யாருக்கு, விசிட்டர்ஸ் வார நேரத்தில் அதை நான் வைத்துக் கொண்டேன். மனநமிட வேண்டும், கடுமையாக நான் பார்க்க வேண்டும் என்ற செய்திகளை வராத நேரத்தில் வைத்துக் கொண்டேன். இப்படி நான் நேரத்தை என்ன செஞ்சேன், பிரித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். நேரம் எந்த அளவு பெருமதியாக நினைத்திருக்கிறார்கள் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம். நம்மகிட்ட உலகத்திலேயே மிக பெருமதி இல்லாத ஒரு அம்சமாக இது மாறி இருக்கிறது, நேரம், டைம். வாழ்க்கை என்பது நேரம் என்பதை நம்ம என்ன செய்யறோம், அதை நாம் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நிமிடம் என்பதை நாம் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். செகண்ட்கள் என்பதை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மீடியாவுடைய செல்வாக்கை பற்றி ஒவ்வொருவரும் ஒழுக்க ரீதியாக மட்டுமல்ல எல்லா வகையிலும் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது மாத்திரமல்ல, இது தொடர்போடு சம்பந்தப்பட்ட அம்சங்கள். மார்க்க உரைகள் வீடியோ பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், நீங்கள் இணையதளங்கள் இன்னும் உள்ள எல்லா இடங்களெல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஆரோக்கியமான வளர்ச்சி தானா? இந்த மாதிரியான நிலைகள் ஏராளமாக வளர்ந்து போய் வீடியோக்கள் அப்லோட் ஆகி உலமாக்களுடைய அவருடைய உரை இவருடைய உரை அப்படி என்று சொல்லி வளர்ந்திருப்பது ஆரோக்கியமான வளர்ச்சி தானா என்றால் எல்லாமே ஆரோக்கியமான வளர்ச்சி அல்ல. எல்லாமே ஆரோக்கியமான வளர்ச்சி அல்ல. சில பொழுதுகளில்
மார்க்க உரைகளின் மூலம் நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி இது போய்விடுமோ என்று நாங்கள் நினைக்கிறோம். அவைகளை தாண்டி போய்விடுமோ என்று நாம் நினைக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், செய்திகளை நான் சொல்வதோ யார் சொல்வதோடைய நோக்கம் குர்ஆனும் சுன்னாவும் போய் எனக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பது. சொல்லுகின்றவர்கள் கதாநாயகத்துவப்படுத்துவதல்ல, யார் சொல்கிறார்களோ அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதற்காக அல்ல. ஆனால் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எத்தனையோ பள்ளி வாயில்களுக்கு முன்னால் உலமாக்களுடைய போட்டோவுடன் சிடிக்கள் விற்கப்படுவதை பார்க்கிறோம். அவங்களுடைய போட்டோ ஒரு அதுல மிகவும் கவலையான விஷயம் என்னன்னா, ஒரு இது வருது. உதாரணமா இப்படி ஒரு பேப்பர், அதனுடைய 5 உரைகள், 5 உலமாக்களுடைய உரைகள், ஒவ்வொருவருடைய எக்ஷனையும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தம்ப்நெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் இப்படி நிற்கிறாரு, ஒருத்தர் இப்படி நிற்கிறாரு. விளங்கிட்டா? அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த விஷயங்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது செய்திகளோடு சேர்த்து ஒரு கதாநாயகத்துவம் இந்த சமுதாயத்திலே வளர்ந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை என்ன செய்கிறது, இது ஏற்படுத்துகிறது. எடிட்டிங்ல நீங்க பார்க்கலாம், மேலே இருந்து கீழே பாயிறாரு மௌலவி, கீழே இருந்து சைட்டுக்கு ஜம்ப் பண்றாரு எடிட்டிங்ல, திடீர்னு ஓடுறாரு, திடீர்னு சுருங்கி காணாம போறாரு. இதெல்லாம் சினிமாவுக்கு வேணும் என்றால் நல்லா இருக்கலாம். மார்க்க உரைகளுக்கு இது தேவை கிடையாது. மார்க்க உரைகளுக்கு செய்தி பதிவு செய்யப்பட்டதா, போய் சேர்ந்ததா, அதோட முடிந்தது. செய்தி பதிவு செய்யப்பட்டதா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்ததா, தலைப்பு என்ன, எது என்ன, ஒரு அழகுபடுத்தல் என்று தவறு கிடையாது. ஆனால் அலங்காரம் என்ற அந்த எல்லை தாண்டிய நிகழ்வு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நல்ல வளர்ச்சின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வளர்ந்து போய் பெரிய கட் அவுட் வச்சுக்கிறாங்க ஒரு இடத்துல, இந்த நபர் வருகிறார் என்று அந்த மௌலவிக்கு பெரிய ஒரு அவரை விட உயரமான கட் அவுட். இந்த லெவலுக்கு பெரிய லெவல் போயிட்டுனா இது நல்லது நினைக்கிறீர்களா? நல்லது கிடையாது. இது எதன் காரணமாக விளைவு தெரியுமா? மீடியாக்கள் லேசா கையில கிடைச்சாச்சு, எல்லா வேலையும் சிம்பிளா எல்லா வகையிலும் செய்து முடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலை காரணமாக இது வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் விஷயமாக இருந்தாலும் பெருமதியானவைகள் கொஞ்சமாக கிடைக்கிற நேரத்தில் தான் பெருமதியாக இருக்கும். பெருமதியான செய்திகள் என்பது குர்ஆனை சுன்னாவை சொல்கிறேன், அவைகள் கொஞ்சமாகவும் முறைப்படுத்தப்பட்டும் கிடைத்தால் தான் பெருமதியாக இருக்கும். இல்லை என்றால் நீங்களே நிறைய அலட்சியப்படுத்துவீங்க. உதாரணமாக ஒரு பயான் மட்டும் ஒரு கிளிப் ஒரு 10 நிமிஷம் வந்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க. 100 வந்தீங்கன்னா 100ஐயும் தூக்கி போட்டுருவீங்க, ஒன்னே பார்க்க மாட்டீங்க. 100ஐயும் ஒரு பகுதியில எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? இதுல ஒவ்வொரு வீக்கும் 2 வீக்குக்கு இடையில பயான் கிளிப் அழிக்கிற அனுபவம், எல்லாத்தையும் அழி, பார்த்து பார்த்து அழி, செலக்ட் பண்ணி அழி. என்ன காரணம்? இந்த நிலைமை பார்த்துட்டு அழிக்கிறது தவறு கிடையாது. இதையே இன்றைக்கு வளமையாக போகின்ற அளவுக்கு கண்டால் என்ன காரணம்? தேவை இருந்தோ இல்லையோ, நாம் பார்த்தனோ இல்லையோ, மற்றவர்கள் பயன்பெற வேண்டும். இதனுடைய வளர்ச்சியில பயான் மார்க்க ரீதியாக இதனுடைய செல்வாக்கு மோசமான நிலைமையில் போவதற்கு இன்னொரு உதாரணம், ஒரு இடத்துல பயான் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஜும்மா பயான். அன்புள்ள சகோதரர்களே, மற்றவர்களுக்கு செய்தியை கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்றது இரண்டாவது அம்சம். முதல் செய்தி நான் பேசுகின்ற நான் மாற வேண்டும், கேட்கின்ற நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் முதல் இலக்கு. இந்த இலக்கில்லாமல் பேசப்படுகின்ற எந்த உரையும் உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு போய் சேரவே சேராது. வாயிலிருந்து காதுக்கு போகும், உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு என்ன செய்யாது, போகாது. பேசுகின்ற எனக்கு என் வாழ்க்கையில் உள்ள என்னென்ன பகுதிகளில் இந்த பகுதியால் மாற்றம் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் முழுமையாக இருக்கணும். கேட்கின்ற உங்களுக்கு இது நல்ல பாயிண்ட், இதை கட் பண்ணி அவருக்கு அனுப்பணும், இது நல்ல பாயிண்ட், இதை கட் பண்ணி இவருக்கு அனுப்பணும் என்று நீங்க நினைச்சிட்டு இங்க இருந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், எந்த பிரயோசனம் கிடையாது. அப்படித்தான் ஆகி இருக்கிறது. மிம்பர்ல குத்துபா நடந்து கொண்டிருக்கிறது, போனை எடுத்துட்டு வீடியோ ரெக்கார்டிங், பயான் போகுது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஜும்மா பாலாகிரும். என்ன செஞ்சிடும்? ஜும்மா பாலாகும். பயானில இருக்கிற நேரத்தில் நோட்ஸ் எடுத்தாலோ, ஜும்மா நேரத்தில் அந்த நேரத்தில் போய் கேமராவை சரி செய்து கொண்டிருந்தாலோ, அந்த நேரத்தில் வீடியோ கேமராவை ஒன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருந்தாலோ, மற்றவங்களுக்கு நீங்க தவா செய்து விடுங்க, உங்களோட ஜும்மா பாலாகிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே பேசுகின்றவரை பார்த்தனது, பேசாத என்று சொல்றதே அவனோட பக்கத்தில் கவுத். நீ உனது ஜும்மால நீ என்ன செஞ்சிட்டாய், விளையாடி விட்டாய், அதுல வீண் வேடிக்கையில் ஈடுபட்டு விட்டாய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆரம்பம் அதோட வச்சிட வேண்டியதான். ரெக்கார்டு பண்ணப்படாட்டி வகி இல்லாம போறது இல்லைங்க, எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. சொல்லுகின்றவருடைய ஒரு பகுதி தான் என்ன செய்யும், இல்லாமல் போகும். இதுல கவனமாக இருக்க வேண்டும். இப்படி எடுத்துட்டீங்க மறைமுகமா இங்களை பார்த்து சொல்லக்கூடாது, இங்களை பார்த்து சொன்னேன் என்ன,
ஜும்மா பாலாகாம இருக்கணும்னா முதல்ல நீங்க ஜும்மா கேளுங்க. நீங்க அது இடையில சார்ஜ் இறங்கிரும், அதை பார்த்துட்டு இப்போ ரீஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். திடீர்னு வேறொரு மெசேஜ் அதே நேரத்தில் வாட்ஸ்அப் பார்த்து வரும், அதை கொஞ்சம் அப்படி படிச்சு அதிலே பார்த்துக்கிறது. வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாம் நடக்கும். வீடியோ தான் எடுப்பீங்க, எல்லா வேலையும் அதில் நடக்கும். உடனே என்ன அதை இங்கில பக்கம் சொன்னோன்னே எல்லாரும் போட்டாங்க, மூடிட்டாங்க. இது தேவையில்லாத வேலை. ரெக்கார்ட் பண்றது தவறு கிடையாது, அவைகளால் தான் மீடியால செய்திகள் போய் சேரும். எனது இபாதத்தை பாழாக்கி, எனது மறுமை வாழ பாழாக்கி உலகத்தில் போய் சொல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அலைக்கும் அன்ஃபுஸக்கும், முதலாவது உங்களை கவனியுங்கள். அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும். நீங்க நேர்வழியில இருந்துட்டீங்கன்னு சொன்னா வழி தவறியவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முதலாவது இப்ப நான் வழிகட்டாவது மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அளவுக்கு தவா வரக்கூடாது. நான் நேர்வழி பெறணும், முதலாவது நான் இபாதத்து செய்யணும், நான் மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும். இந்த விடுகள் தான் முக்கியமாக இருக்கணும். ஒரு சகோதரர்கிட்ட கேட்கிற, ஏன் சாதாரணமா பேசிக்கிறேன், அந்த கேள்வி கேட்க கூடாது. ஆனா நம்ம படிச்சவர் நினைக்கிறதால கேட்கிறோம், நான் உங்களே பலமுறை சுன்னத் தொழுகிறது காணவில்லை இப்படி கேட்க கூடாது. மாணவராக இருக்கிறனால நம்ம ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டோம், எனக்கு சுன்னத் தொழுவா நேரம் இருக்கிறது, தவ்வாவுடைய வேலைகள் அதிகமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா எங்களுக்கு தவ்வாவுடைய பொறுப்புகள் அதிகம். அவர் இரவு தொழுது சுன்னத் இல்லாத தொழுது இருக்கக்கூடியவர். என்ன பதில் சொல்லியிருக்கலாம்? தொழணும் தான், நான் கொஞ்சம் தவறு விட்டுட்டேன், அல்லது நான் வீட்டில் தொழுறேன், அல்லது இல்லை நான் கடமை இல்லாதனால தொழல, முடிஞ்சுது. இது பதில் வேற. அதை விட பெரிய வேலை எனக்கு என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பதில்கள் எல்லாம் எதனால வருது? தவா என்னை சீர்திருத்துவதை விட மற்றவர்களை சீர்திருத்துவதை முதல் கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலகீனம் இந்த தவால நுழைஞ்சிருக்கிறது. இஸ்லாஹுன் நஃப்ஸ், என்னை சீர்திருத்திக் கொள்வதில்லை. இதுல மீடியாட செல்வாக்கு இருக்குது, இதுல கூடுதலாக மீடியால செல்வாக்கு இருக்கிறது. எத்தனை நபர்களை சந்தித்திருக்கிறோம். வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு செய்தி போட்டீங்க, பார்த்தோம், என்ன செய்தி, 1000 பேருக்கு அனுப்புறோம், எதுன்னு தெரியான்றாங்க. 1000 பேருக்கு அனுப்பி விடுறோம், எதுன்னு தெரியாது. சரி, அவர் அனுப்பின ஒரு செய்தியை அவர்கிட்ட சொல்றேன், இந்த பயானு நான் பொதுவாக பார்க்கறதெல்லாம் இல்லை, இவர பயான அனுப்பி விடுறது, அவ்வளவுதான். அப்ப இவர் பார்க்க, அவரு இவரை விட அவர் திறமையானவர், அவர் இன்னொரு 100 பேருக்கு அனுப்பிடுறார், அவரும் பார்க்கறது இல்லை. அந்த 100 பேர் ஒரு குரூப் செய்யறாங்க, அந்த 100 பேர் அந்த குரூப்புக்கு அனுப்பி விடுறது, யாரும் பார்க்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு இடையில ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா இருக்குது, மற்ற பார்த்த பிறகு அடுத்த என்ன திருந்துறதல்ல, பேசுறவருக்கு நீங்க பேசுறது நல்லா இருக்குது, நல்லா இருந்தா இல்லாட்டி என்ன, செய்தி வந்ததா இல்லையா, மாற்றம் ஏற்பட்டதா இல்லையா, இதுதான் எங்களுக்கு இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, பிழை இது போனோம் என்று சொன்னால், நீங்க இதே லெவல்ல இதே இடத்துல மாதிரி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு சீர்திருத்தத்தை இந்த சமுதாயத்தில் காணவே முடியாது. நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும். நாங்கள் மாற வேண்டும் என்றால், இஸ்லாஹ் தான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னால், எங்களுடைய உள்ளத்தில் தனிமையிலும் சமூகத்திலும் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், முதல் விஷயம் எங்கள் இருந்து ஆரம்பிக்கணும். எங்கள் வீட்டை பார்க்கணும், என்னை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க பார்க்க உங்களது வார்த்தையில் உயிரோட்டம் இருக்கும். உங்கள் வார்த்தையில் உயிரோட்டத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். காரணம் நீங்க உங்களில் இருந்து உண்டாக்குறீங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்ற, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், முதலாவது நீங்க, முதலாவது உங்களை தான். நாளை மறுமையில் உங்களால் தவா செய்யப்பட்டவர்களால் கூலி கிடைக்குமே தவிர என்ன கூலியாக இருந்தால் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க உங்கள் விசாரணைக்கு பதில் சொல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது, எதையும் உங்களால் மாற்ற முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மற்றவர்களுக்கு அனுப்புவதும் மற்றவர்களுக்கு சொல்வதும் மற்றவர்களுக்கு செய்வதும் என்பது இரண்டாவது அம்சம். இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் 100 பேரை சேர்த்து ஒரு குழுவில இணைத்து செய்திகளை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் தான் அந்த 100 பேருக்கும் செய்திகள் போவதற்கு காரணமாக வழிகாட்டியாக இருக்கிறோம். அந்த வழிகாட்டிகள் அமைதியாக இருந்தால், ஒழுக்கக்கேடான செய்திகள் வருகிற நேரத்தில், மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் வருகிற நேரத்தில் அமைதியாக இருந்தால் 100 பேருடைய பாவத்துடைய பொறுப்பும் அவருடைய தலையில் தான், அவருடைய தலையில் தான். அன்புள்ள சகோதரர்களே, நான் பேசுகிற நேரத்தில் ஒரு தவறான கருத்தை உங்களிடத்திலே சொல்லி அதன் மூலம் ஒருவர் தவறுவாராக இருந்தால் பொறுப்பு யார்? நான் தான். இந்த இடத்திலே நான் தான் அதுக்கு 100% பொறுப்பு, சந்தேகமே கிடையாது. அதனால் பேசுகின்ற நான் அமானிதமாக நினைக்க வேண்டும். இன்றைக்கு மீடியாவுடைய காலத்தில் மிகப்பெரிய அமானிதமாக நினைக்கணும். ஏன், நாளை இதே இடத்தில் உங்களை இதுல 90% கூட்டிடலாம். ஆனா இந்த மீடியாவுடைய செய்தி எங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். லைவ்ல யாரோ பார்த்திருப்பாங்க, எங்கெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பாங்க, அதுக்கு பின்னால் அது போய் சேருமா இல்லையா என்பது தெரியாது. எனவே பேசுகின்றவர்களுடைய அமானிதம் எல்லா விஷயமும் மீடியாவுடைய காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மீடியாவுடைய நேரத்தில் செல்வாக்கு, தஅவாவுடைய செல்வாக்கு, இரண்டாவதாக சமூக ரீதியாக அதனது செல்வாக்கெல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால்,
கரண்ட்ல பிரசன்ட்ல உள்ளவர்களை விட வெளியில் உள்ளவர்களை கவனிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை போயிட்டு இருக்குது. ஊர் எல்லாத்துக்கும் தெரியும் கிச்சன்ல என்ன சமைக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அடிச்சு ஊர் ஃபுல்லா போயாச்சு, கிச்சன்ல என்ன நடக்குது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது தெரியும். ஆனால் வீட்டில் உள்ள ஹஸ்பண்டுக்கு தெரியாது என்ன வீட்டில் என்ன விஷயம் சமைக்கிறாங்க. அப்டேட்டா என்ன செய்யறாங்க, வச்சுக்கிட்டு. அன்புள்ள சகோதரர்களே, நல்ல ஆரோக்கியமான மாற்றம் அல்ல. ஆனால் இது ஒரு பகுதி. இந்த பகுதி எமது நேரத்தையும் எமது நன்மைகளை அழித்துக் கொண்டு போகும். ஆனால் வாழ்க்கையை அழித்து விடும் ஒழுக்கம். ஒரு விஷயத்தில் நாம் அதை பிழை விட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற தவறுகளை எல்லாம் மன்னித்து அவன் பக்கத்தில் நம்ம செய்யற தவறுகளை எல்லாம் மன்னித்து அவன் பக்கம் எங்களை இணைத்துக் கொள்வான். ஆனால் யாராவது ஒழுக்க வாழ்க்கையில விட்டு தவறு செய்து விட்டு தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள காலமாகும், திரும்பி வர முடியாது, அழிந்து போய் விடுவோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு வந்து கிடைத்தாலே தவிர, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு வந்து கிடைத்தாலே தவிர. இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். இப்னு உஸைமின் அதை ஒட்டி ஒரு செய்தி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்கே நம்ம இந்த மீடியாவில் கூடுதலாக கவனம் எடுத்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சிந்திக்கக்கூடியவர்கள், நல்ல விளக்கம் சொல்ல முடிந்தவர்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயங்களை சொல்ல முடிந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம்னா இல்லை, இதைவிட பன்மடங்கு மக்கள் இதோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு மீடியாக்கள் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர்களுடைய ஈமானை எங்களுடைய ஈமான் ஒப்பிட்டோம்னா அவர்களுடைய ஈமான் மலைகள் போல இருக்குது. அதை இமாம் ஷௌகானி சொல்கிற நேரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது வழிகட்ட பிரிவுகள், அஷ்அரியா பிரிவுகள் போன்ற பிரிவுகளுக்கும் முத்தசிலா போன்ற பிரிவுகளுக்கும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துக்கு ஒரு சின்ன கருத்து முரண்பாடு. என்ன கருத்து முரண்பாடு என்றால், அல்லாஹ்வை எல்லாரும் நம்பிக்கிறோம். எப்படி நம்பிக்கிறோம்? பெரும்பாலானவர்கள் என்ன வாப்பா அம்மா நம்பினாங்க, அதனால் நாங்க என்ன செய்யறோம், நம்புறோம். அதே நேரத்தில் ஷிர்க் வைக்கல, இணை வைக்கல, குர்ஆன் சுன்னால இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வை எப்படி நம்புறோம்னு எங்களுக்கு விளங்கப்படுத்த தெரியாது, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கலாம் தெரியாது. ஆனா அல்லாஹ்வை என்ற உம்மா வாப்பா நம்பினாங்க, நான் ஷிர்க் வைக்கல, நான் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறேன், அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, ஏன்னா மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால நீங்க எப்படி வணங்குவீங்க? கால நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், உங்களது அதாவது நீங்க யாரை வணங்கினீங்களோ, உங்கள் பெற்றோர்கள் யாரை வணங்கினாங்களோ அவங்களை நாங்கள் வணங்குவோம்னு பதில் சொன்னாங்க. அதான் ஈமானுடைய உச்சகட்டம். இந்த மாதிரி நம்பினா சரியா, அல்லது நம்பிய பின்னாலும் ஆய்வு செய்து அல்லாஹு தாலா இருப்பதற்கு சூரியன் ஆதாரம், சந்திரன் ஆதாரம் என்று விளங்கு நம்புகின்றவர்கள் சிறந்தவர்களா என்று கேட்டால் இமாம் ஷௌகானி சொல்கிறார், இல்லை, அவங்க தான் சிறந்தவங்க. இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாத்திலேயே வளர்ந்து ஈமானோடு இது தேவையில்லாமலும் ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது. எது? அறிவியல் பூர்வமா சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, வானத்தை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து அந்த மாதிரி நம்புவதற்கு முன்னாலேயே அடிப்படையிலேயே ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் அங்கே மலைகள் போன்று ஈமான் இருக்கும். இப்படி அறிவியல் பூர்வமாக தேடிக்கிட்டு படிச்சவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் அத்வைதத்தில் போய் விழுந்திருக்கிறாங்க, சிலர் வேற எங்கே காணாம போய்க்கிறாங்க, சிலர் தொழுகையே இல்லாதவர்களாக என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இமாம் ஷௌகானி என்ன செய்கிறாரு சொல்றார். அதை இமாம் இப்னு உஸைமின் அவர்கள் வழிமொழிகிறார்கள். உண்மையா இல்லையா? பிராக்டிக்கலாக எம் சமுதாயத்திலே நாம் காணுகிறோமா இல்லையா? இவன்கிட்ட உள்ள ஈமான் நம்மகிட்ட வருதில்லை என்று அதான் சொன்ன ஆட்டா ஓட்டிட்டு இருப்பான். அவனுக்கு பெரிய அறிவெல்லாம் தெரியாது, பயான் இருக்கிறான், இந்த அந்த ஊர்ல என்ன ஜமாத்திக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அதான் சொன்ன உடனே முன்சப்ல போய் பள்ளியில் என்ன செய்யறான், உட்கார்ந்து தொழுறான். ஏதாவது ஒரு நல்ல விஷயமா அவனுக்கு தெரிஞ்ச மார்க் அடிப்புல வந்து முன்னால என்ன செஞ்சிடறான், உட்கார்ந்துறா. இவரு புல் வாட்ஸ்அப்ல அதுல மீடியால இஸ்லாம் பேசிட்டு இருக்கிறவர் பள்ளி காணா, பள்ளிக்கு என்னது காணா, எல்லா இபாதத்திலையும் அவர் இல்லை. கேட்டா நீங்க விளங்காம செய்றீங்க, நாங்க தொலைத்தான் செய்யறோம், அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறோம் என்று ஜம்மு கசரை எல்லாம் தாண்டி தொழுகைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, வேற வேற சிஸ்டம் எல்லாம் வைக்கிறார்கள், என்னமெல்லாம் விளக்கம் சொல்கிறார்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியுது வாஜிப் எது, சுன்னத் எது, முஸ்தஹப் எது, மக்ரூஹ் எது எல்லாம் தெரியும். எது அல்லாஹ் மன்னிப்பா, எதை மன்னிக்க மாட்டா, இப்படி என்கின்ற அந்த நம்பிக்கை. அவனுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, நான் பாவம் செஞ்சா நரகம், நன்மை செஞ்சா சொர்க்கம். அதான் நம்ம அறிவு படிச்சிட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அறிவுடன் சேர்ந்து ஈமானும் சரிசமமாக வளராது விட்டால் பெரிய அழிவு இந்த சமுதாயம் சந்திக்கும். இது உண்மை அவர் சொன்னது. இமாம் ஷௌகானி சொன்ன அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பெற்றோர் வழியாக நம்பிவிட்டு அதே கொள்கையில சரியாக உறுதியாக இருந்தால் அவன் ஆய்வுபூர்வமாக தேடி படிக்க வேண்டிய எந்த கடமையும் அவனுக்கு கிடையாது. இதுதான் அகீதா.
இதுதான் அகீதா. சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து ஒருத்தர் படிச்சு தேடி இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொண்டால் நல்லது, சிறந்தது, அதுல பிழை இல்லை. அதை பத்தி சிந்திக்கிறத பத்தி அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான். ஆனால் அதற்காக வேண்டி நீங்க அல்லாஹ் எப்படி நம்பிக்கிறீங்க? இல்ல என் உம்மா அப்பா நம்பிங்க இணை வைக்கிறீங்க. நான் இணையெல்லாம் வைக்கிறது இல்ல, அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி கேட்டுக்கொள்றேன். ஆனா போதாது. எங்கட ஈமான பாருங்க. உங்களுக்கு எத்தனை கோழி இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு எத்தனை சந்திரன் இருக்கிறது தெரியுமா? அதாவது ஒரு இமாம் சொல்லி காட்டுகிறார். எங்கள்ல சிலர் தங்க நகையை தங்க நாணயத்தை எடுத்து இப்படி சுழட்டி பார்த்துட்டு இது எத்தனை கிராம் என்று சொல்வார்கள். ஆனால் வமா யஹ்சினு யுஸல்லி, ஒழுங்கா தொழுதுகொள்ள மாட்டாரு. ஒழுங்கா என்ன செய்ய மாட்டாரு? தொழுதுகள்ல அவரால் சக்தி கிடையாது, அது தெரிவு கிடையாது. ஆனா அப்படி புரட்டி பார்த்துட்டு எத்தனை கிராம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. இதுதான் இப்ப நிலைமை. எதையும் தெரியும். குரூப் ஆரம்பிப்பதற்கு எல்லா விதமான மீடியா வேலைகள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளால முன்சஃப்ல போய் நின்று தொழ தெரியாம இருக்கிறது. எங்களால் ஒழுங்காக தொழ முடியாமல் இருக்கிறது. உண்மையா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இது நல்ல வளர்ச்சி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு நல்ல பேர் இந்த சமுதாயத்தில் கிடைப்பதனால் மட்டும் அல்லாஹ்விடத்தில் நல்ல பேர் ஒரு நாள் எடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அலிம்தும், நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், கத்ர ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அளவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், லத்தகல்தும் வமா அமில்தும் மின் ஷை, நீங்க எந்த அமலும் செய்ய மாட்டீங்க, எல்லாம் விட்டுருவீங்க. அவ்வளவு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு. எந்த அமலும் செய்ய மாட்டீர்கள். வலவ் அலிம்தும் கத்ர கதபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் தெரிந்து வைத்தீர்கள் என்று சொன்னால், வமா நஃபஅக்கும் ஷை, எவ்வளவு அமல் செய்தாலும் உங்களுக்கு அது பயனளிக்காது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நாங்கள் இரண்டு பகுதியையும் சேர்த்து யதுஊனனா ரகபம் வரஹபா, ரகபம் வரஹபா, என்ன அச்சத்துடனும் ஆசையுடனும் இறைவனை அழைக்க வேண்டும், ஒரு பகுதியால் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த பகுதியை நம்ம யோசிச்சு பார்க்கணும். உண்மையில் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதில் இஸ்லாம் எங்களுக்கு பெரிய நன்மைகளை சொல்கிறது, பெரிய கூலிகளை சொல்கிறது. நாங்களும் அதை விரும்புகிறோம், 4 செய்திகள் போய் மக்களிடத்திலே சேர வேண்டும் என்பது. ஆனால் ஒரு நாளும் யாரும் என்ன நினைக்க கூடாது, அதாவது இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்கிறார்கள், யார் மக்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற இடத்தில் வைத்துக் கொண்டாரோ அவர் அதை நிஅமத் என்று நினைக்க வேண்டாம், சோதனை என்று நினைக்கட்டும். என்ன நினைக்கட்டும்? சோதனை. பிரபல்யமாகிட்டீங்களா, ஏதாவது ஒரு விஷயத்துல சோதிக்கப்பட ஆரம்பித்து விட்டீர்கள், இஹ்லாஸ் அதைத்தான் கையில் எடுக்கணும். அதை விட்டு அறிமுகமாகி விட்டேன் என்பது இறைவன் தந்த நியமத் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஜாஹில், நீ அறிவில்லாதவன், மார்க்க அறிவிடத்தில் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே மக்களிடத்தில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மீடியா உபயோகப்படுத்தப்பட வேண்டும். மக்களோடு தொடர்பாடுவதற்கு மீடியா உபயோகப்படுத்தப்பட வேண்டும், ஒரு நியமத், சந்தேகமே கிடையாது. ஆனால் அவைகள் எங்களை பால்படுத்தி மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கோ தொடர்படுகின்ற இடத்துக்கோ வந்தால் உடனேயே நம்மளை சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வர வேண்டும். உடனே நாங்கள் எங்களை பரிசோதிக்க வேண்டும். இல்லாமல் என்றைக்கும் போவது போல நம்ம அப்படியே அமைதியாவே எல்லா விஷயத்திலையும் போய்கொண்டிருந்தோம் என்றால் நல்ல மாற்றங்கள் வரப்போவது கிடையாது. உடனே முதலான இந்த மீடியாக்களுடைய விஷயங்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். என்ன, எதனால் எனது நேரம் போகிறது, எதனால் எனது நேரம் ஒன்று, அந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா எதனால் அந்த நேரம் போகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதை அப்படியே நீங்க எடுத்தீங்க என்று சொன்னால் இன்றைய சமுதாயத்தில் நான் சொன்னேன், திருப்பி சரி செய்து கொள்ள முடியாத அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த மீடியாக்கள் ஒழுக்கத்திலே காட்டுகின்ற அந்த செல்வாக்கு, ஒழுக்கத்துக்களே காட்டுகின்ற அந்த பாதிப்பை பார்த்தீங்க என்று சொன்னால் அதற்கான காரணிகள் என்று நம்ம ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பல காரணங்களை என்ன செய்யலாம், நாங்கள் பட்டியல்படுத்தலாம். அதில் ஒன்று ஓய்வு நேரம், ஃப்ரீ டைம் எங்களுக்கு இருக்கிறது. வேலை இலக்கு என்ன என்ற பகுதி இன்மை எங்களை மீடியாக்களில் கூடுதலாக ஈடுபடுத்துகிறது. ஈடுபடுத்துதல் எங்களை ஒழுக்கக்கேட்டின் பக்கம் என்ன செய்கிறது, இழுத்துச் செல்கிறது. அல் ஃபராக், ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் என்பதை ஓய்வு நேரமாக பயன்படுத்துகின்றவர்களுக்கு அல்ல. இது எப்பையும் எதையும் எப்படி பயன்படுத்த தெரியாது என்கின்றத பட்டியல் அதிகமானவங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அதுல ஒன்று ஓய்வு நேரம். இரண்டாவது பார்த்தீங்க என்று சொன்னால் தனிமை. இரண்டாவது பார்த்தீங்க என்று சொன்னால் ஒழுக்கக்கேட்டுடைய செல்வாக்குடைய பின்னணி தனிமை. 2. மூன்றாவது பார்த்தீங்க என்று சொன்னால் பொறுப்புணர்வு சம்பந்தமான பொறுப்பற்ற உணர்வு. எப்படி பொறுப்புணர்வு இருக்கிறது, மஸ்ஊலியத். இந்த பொறுப்புணர்ச்சி விஷயத்தில் கூடுதலாக செய்திகள் சொல்லப்பட வேண்டும் பெண்களுக்கு. ஆண்களுடைய விஷயங்கள்
பொறுப்புணர்வற்ற விஷயங்கள் இருந்தாலும் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பிலான, பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய அமைப்பிலான சில விஷயங்கள் பெண்கள் பக்கத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான காரணிகளை நீங்கள் வகுத்து பார்த்தீர்கள் சொன்னால் ஒழுக்கத்துடைய அந்த செல்வாக்குக்கு பின்னணியில் இவைகள் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். முதலாவதாக அன்புள்ள சகோதரர்களே, ஓய்வு நேரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துக்கள், அதிகமான மனிதர்கள் அதில் நஷ்டவாளிகள். ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். டப்பாவா வச்சுட்டு திரியறமே அந்த ஆரோக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். அது தலைப்போடு சம்பந்தப்பட்டதில்லை என்றாலும், அதாவது மருந்துக்கு யூஸ் பண்ணணும், அப்படித்தானே? மருந்துக்கு எந்த அளவுக்கு இப்ப நிலைமை ஆகிட்டு சொன்னா, இங்க இருந்து நாட்டுக்கு இங்க இல்லாத ஒரு மருந்தை சொல்லி அழைக்கிறது வேற. ஒரு 6-7 மாசத்துக்கு சேர்த்து அள்ளிட்டு வான்னு என்ன செய்யறாங்க, ஒரு முழு டப்பால போட்டு தேன்ல இல்லாத நம்பிக்கை, கருஞ்சீரகத்தில் இல்லாத நம்பிக்கை, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, நேரத்துக்கு தூங்க தெரியாது, நேரத்தோட எலும்ப தெரியாது, அதுல எதிர நம்பிக்கை இந்த பாக்ஸ்ல கொண்டு வந்து இறக்கி அதை வச்சு அதுல சந்தோஷம் அடைகிறான். எனக்கு எல்லாமே இருக்கு, 3 இங்கிலீஷ்ல வார்த்தையை சொல்லிடுறான், வணங்கிட்டா இந்த 3 நோய் நமக்கு என்ன செய்யுது இருக்குது என்ற சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருந்து விஷயத்தில், வைத்திய விஷயத்தில் என்ன சொன்னார்கள் என்பதை இஸ்லாமிய அறிஞர் சமம், குறிப்பா அரபுலக சமம், தமிழ் உலகத்தில் கூடுதலாக காணவில்லை, அரபு உலகத்தில் பேசாத அறிஞர்களே இல்லை. அந்த பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார், என்னென்ன மருந்துன்றதல்ல, எப்படி மருந்து விஷயத்திலே ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது பற்றி பேசப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, இந்த பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான சம்பந்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓய்வு நேரம். இரண்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இரண்டுக்கும் நிறைய ஆரோக்கியத்துக்கும் ஓய்வு நேரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபராக், ஓய்வு நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உண்மையிலேயே சமுதாயத்தில் ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு இலக்கோடு செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எவருக்கும் ஓய்வு நேரம் தங்கத்தை விட பெருமதி. ஒருத்தருக்கு ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னு வைங்களேன், உண்மையில நீங்கள் ஒரு இலட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தா ஓய்வு நேரம் கிடைக்கிறது அப்படி விரும்புவீங்க. இந்த ஓய்வு நேரம் கிடைத்த உடனேயே அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன செய்வது, அடுத்த வேலை இருக்குது, இது 2 கடையில என்ன செய்வதுன்றத உசுரா மதிப்பீங்க. அந்த 2 கடையில இந்த வேலையை முடிச்சிடணும் என்று நினைப்பீங்க. ஆனா கொஞ்சம் பேருக்கு ஓய்வு நேரம் என்ன செய்யறே தெரியாது. முந்தின நாளே யோசிக்க, நாளைக்கு ஃப்ரீ என்ன செய்யணும் யோசிச்சுக்கிறோன்றது. யாரா பிஸியா இருக்கிற வீட்டுல போய் பூந்துடுறது, விளங்கிட்டா? அவனுடைய ஓய்வு நேரம் அல்ல, அவனுடைய வேலை நேரம் சரி, அவருடைய ஏதாவது பெருமதியாக நினைச்சிருந்தா அது சரியா போயிடும். ஓய்வு நேரத்தை பயன்படுத்த தெரியாத இந்த நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஓய்வு நேரத்துக்கு அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓய்வு வந்துதான் லேப்டாப்பை திறந்தாச்சு, ஐபேடை திறந்தாச்சு, டெப்பை திறந்தாச்சு, போனை திறந்தாச்சு. என்ன வாட்ஸ்அப்ல ஒன்றும் வருது இல்லை, அப்போ இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க, ரைட். வேற உனக்கு என்னென்னலாம் நிறைய பிஸியா ஆக்குமோ எல்லாத்தையும் சிலருடைய எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசா வரக்கூடிய எல்லாம் அத்தனை இருக்குது. ஒரே மெசேஜ் 10 இதுல வந்துருது அப்ளிகேஷன்ல. நீங்க அதுல அவருக்கு ஏச்சு, நீங்க அதுல அனுப்பி போட்டியே, இதுல அனுப்பினீங்க, உனக்கு யார் இது 2 இங்க வைக்க சொன்னது, விளங்கிட்டா? அதுல அனுப்பிட்டியே இதுல அனுப்பிங்கன்னு கேட்கறாங்க. நீ 2 வைக்க சொன்னா அதுல இல்லாத ஒருத்தருக்கு அது போய் சேரும்னு அனுப்பியிருப்பாங்க. நீ 10 வச்சுக்கின்றதே 10 வரத்தான் செய்யும். எல்லாம் ஒன்றோடு ரிலேட் பண்ணி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பார்த்து இவ்வளவு நேரம் போய் தெரியுமா? நீங்க சும்மா பாருங்க, பார்த்துட்டு திருப்பி 2 மணித்தியால போயிடும், 3 மணித்தியால போயிடும். அன்புள்ள சகோதரி, இவ்வளவு மணி நேரங்களும் போனால் அந்த நேரத்தில் எவ்வளவு வாசித்திருக்கலாம். சமுதாயம் ஒன்றும் வேண்டாம், மனைவியுடனும் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக பேசி இருக்கலாம், நன்மை எழுதுவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நன்மை எழுதுவான். அவர்களுக்கு உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கலாம். நிறைய பேர் மனைவிமார்கள்லாம் இப்படி ஒரே மொபைல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ நேரடியாக பேசுறதுக்கு இருந்து அவங்க அதுக்கு போறாங்க. நீ அதெல்லாம் விட்டு நீ வீட்டுக்கு வந்தாலேயே இதுல இருப்பதை விட முதலாவது மனைவியுடனும் பிள்ளைகளுடன் இருப்பதுதான் உனக்கு பெருமதியாக இருக்கிறது அவங்க விளங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க போக மாட்டாங்க. பெரும்பாலும் பெண்களுடைய வழிநடத்தல் ஆண்களுடைய கையில தான் இருக்குது. கமா துதீனு துதான், நீ எப்படி நடந்துறாய மாதிரிதான் உனக்கு என்ன செய்யும் நடக்கும் என்கின்ற அமைப்பில் இருக்கு. நீங்கள் காட்டுகின்ற முக்கியத்துவம் அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, திருப்பி அதை தரக்கூடிய நிலையில நீங்கள் பார்ப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் சொன்ன ஓய்வு நேரத்தின் காரணமாக அங்க போயிடுறாங்க. அன்புள்ள சகோதரர், ஃபராக் வந்துட்டால், வெறுமை என்று வந்துட்டா உங்களுக்கு முடிவெடுக்க தெரியாதுன்னு அர்த்தம். சுபஹானல்லாஹ். வஸ்வாஸ் என்றது நிறைய பேர் பாத்ரூமோட முடிச்சுட்டாங்க. வஸ்வாஸ் என்ற அதுதான். ஆனா அப்படி இல்லை, உலகத்துடைய எல்லா வழிகட்டுக்கும் அதாவது ஆணி வேறது
வஸ்வாஸ். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். இத ஓதணும். எந்த அளவுக்கு? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஈக்குவலா ஒரு நாளைக்கு ஓதுறாங்க. தொழுகைக்கு பின்னால, தூங்குற நேரம், இன்னும் உள்ள நோய் வந்தா எல்லா நேரத்துல எடுத்து பாருங்க மொத்தமா எவ்வளவு வருதுன்னு. அவ்வளவு நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். ஏன் ஓதுறோம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கிய பின்னால், இந்த சூறாக்கள் இறங்கிய பின்னால் மற்ற எல்லா துஆக்களையும் விட்டு விட்டார்கள். இதைத்தான் என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எதுக்கான? இந்த பாதுகாப்பு தேடுற துஆக்கள். அதுல இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பித்தார்கள். என்ன காரணம்? மின் ஷர்ரில் வஸ்வாஸ். இந்த உலகத்தில் எந்த வழிகேடு, எந்த திசை திருப்பல் நடந்தாலும் சிந்தனையில ஏற்படுத்துகின்ற, சைத்தான் ஏற்படுத்துகின்ற வஸ்வாஸ் தான் அடிப்படை. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சைத்தான் வழிகெடுத்து சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபவஸ்வஸ லஹுமா, ஃபவஸ்வஸ லஹுமா. அவர்களுக்கு சைத்தான் வஸ்வாஸ் ஏற்படுத்தினான். என்ன வஸ்வாஸ்? அந்த மரத்தை பற்றிய சிந்தனை. உறுதியாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை காதுல இருக்க அவர்களுக்கு அந்த வஸ்வாசை எப்படி ஏற்படுத்தினான்? ஒரே நாள்லையா? தொடர்ச்சியா போய் 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 திருப்பி சொல்லி 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 கடைசியில் ஒரு தஃப்சீரும் செஞ்சு, என்ன மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகூனா மலக்கைன் அவ் தகூனா மினல் ஹாலித். இந்த மரத்தை விட்டு தடுத்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா? மலக்காகிடுவீங்க. மலக்காகிறது தான் நிறைய பேர் விருப்பம் இன்றைக்கு. ஏன்? பாவத்தை எல்லாம் விட முடியவில்லை, ஒரே வழி மலக்காகிறது. விளங்கிட்டா? நீ மலக்கனது ஆகிருவீங்க. ரெண்டாவது, நம்ம எதுக்கு அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கணும்ன்றதுக்கு. அவுத்த கூனா மினல் ஹால். இந்த மரத்தை சாப்பிட்டாலே நீங்க சொர்க்கத்துல செஞ்சிருவீங்க, நிரந்தரமா தங்கிருவீங்க. அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடனே நம்புவாரா? இவ்வளவு அறிவுள்ளவர், இல்முள்ளவர். வகாசமலஹுமா, அவர்களுக்கு சத்தியம் பண்றான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுகிறேன். சத்தியமா. இதை இவ்வளவு ஒருத்தன் நம்பாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு ஒருத்தன் சொல்றான்டா, இவனோட இவதான் ஃபர்ஸ்ட் அனுபவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. முதல் அனுபவம் நம்பிட்டாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை நம்பி சாப்பிட்டார், முடிஞ்சது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா? எப்படி வெளியே வந்தார் தெரியுமா? ஃபவஸ்வஸ லஹுமா, அவர்களுக்கு வஸ்வாஸ் ஏற்படுத்தினான். இதுபோல் உங்களையும் வழிகெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் தெளிவான எதிரி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஷைத்தான் எப்பொழுதும் வழிகெடுப்பதோடு விட்டு விட்டாண்டா கூட நாங்க என்ன செய்யலாம்? மர்மேல அல்லாஹ் மன்னிப்பையாக எதிர்பார்க்கலாம். ஷைத்தான் எப்பொழுது ரெண்டு வேலை செய்வான். ஒன்று தலாலத், இன்னொன்று ஹிஸி. ஒன்று வழி தவற செய்தல், இரண்டு கேவலப்படுத்தல். இந்த ரெண்டை செய்யாம ஷைத்தான் போக மாட்டான். மறுமைக்கு வழிகேடு, உலகத்துக்கு கேவலம், இந்த ரெண்டு செய்யாம போக மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? யார் எங்களை சங்கைப்படுத்தியது ஷைத்தானுக்கு முன்கால? அல்லாஹு தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தினோம். அல்லாஹு தஆலா சொல்றான், நாம் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தினோம். மலக்குமார்களை சுஜூது செய்ய வச்சு ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தின. கர்ரம்னா தக்ரீம் கொடுத்தோம். ஷைத்தான் என்ன விரும்புகிறான்? யுஹ்ஸி, கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். சங்கைப்படுத்தினதுக்கு பதிலாக கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே ஃபராக் கொண்டு உங்களுக்கு கிடைச்சிட்டு என்று சொன்னால், ஷைத்தான் சும்மா இருக்கிற நேரத்தில், உங்களுக்கு தகவல் உள்ள நேரத்திலேயே வஸ்வாஸ் ஏற்படுத்த முடிகின்ற ஆற்றல் ஷைத்தானுக்கு இருக்குது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கல சொன்னார்கள், அல்லாஹ் அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. ஷைத்தானுடைய ஊதுதல், ஷைத்தானுடைய துப்புதல், ஷைத்தானுடைய ஊசலாட்டம், இவைகளிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? ஷைத்தான் எப்பொழுதும், உதாரணமாக சுபஹுடைய நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 3 முடிச்சு போட்டிருப்பான். ஒவ்வொரு முடிச்சிலும் ஒரு செய்தி அடிப்பான். என்ன? அலை கலைலுன் தவீல் ஃபர்குத், நீண்ட தூக்கம், உனக்கு டைம் இருக்கு தூங்கு, டைம் இருக்கு தூங்கு, டைம் இருக்கு தூங்குன்னு சொல்லுவான். நம்பி தூங்குவோம், நம்பி தூங்குவோம். அப்ப இந்த மாதிரி சொல்லுகின்ற வேலையை ஷைத்தான் செய்வான் ரசூலுல்லாஹ். இது என்ன? தூக்க நேரத்தில் கூட எங்களுடைய சிந்தனையில் செல்வாக்கு அவன்கிட்ட என்ன செய்து இருக்குது? வஸ்வாஸ். ஆயத்துல் குர்சி இருந்திருக்காது, வேறு வேறு குல் பின்னாஸ் குல் ஃபலக் இருந்திருக்காது. அதோட ஷைத்தானுடைய இந்த வேலை என்ன செய்யும்? நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதன் காரணமாக நாளுடைய ஆரம்பத்தை அவன் என்ன செய்யறான்? கையில் எடுக்கிறான். நாளுடைய ஆரம்பத்தையே கையிலே எடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்க, இங்க எத்தனையோ பேர் நம்ம வந்திருக்கிறோம். மார்க்க உரைக்கு நம்ம காட்டிய ஆர்வம் சுபஹ் தொழுகை காட்டினோமா? நினைச்சு பாருங்க. மனம் தொட்டு உள்ளத்தோடு பேசுங்க. நாங்க அந்த நிலைமைக்கு காட்டினோமா? இல்லை.
நம்ம காட்டக்கூடிய தவா வேலைக்கு காட்டிய அந்த ஆர்வம் சுபஹ் தொழுகைக்கு காட்டினோமா? இல்லை. சுபஹோடு ஒவ்வொரு நாளும் ஷைத்தானுடைய அந்த கட்டுப்படுதலோடு எழும்புகிறோம். என்ன கட்டுப்படுதல்? அலைக லைலுன் தவீல் ஃபர்குத். நீண்ட நேரம் உனக்கு இரவு இருக்கிறது, தூங்கு. நீண்ட நேரம் இரவு இருக்கிறது, தூங்கு என்று ஷைத்தான் சொல்ல சொல்ல தூங்கி எழும்புறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றைக்கு அஸ்பஹ கஸ்லானன் நஃப்ஸ், சோம்பேறிகளாக எழும்புவோம். சோம்பேறிகளாக எழும்புவோம். சோம்பேறிகளாக எழும்பினால் வேலையில மட்டுமல்ல சோம்பலாக இருப்போம். சோம்பேறிகளாக எழும்பக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? எதையும் ஃபேஸ் பண்ற உற்சாகம் இருக்காது. எதையும் ஃபேஸ் பண்ற உற்சாகம் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நேத்து சொன்ன அதே வார்த்தையை வைஃப் சொல்லிருப்பா, அமைதியா இருப்பான். இன்றைக்கு அதே வார்த்தை சொல்லுவா, சண்டை பிடிப்பான். காரணம் ஃபேஸ் பண்ணல, அவனுக்கு சோம்பல்ல இருக்கிறான். நேத்து சொன்னதடா இன்றைக்கு சொன்ன, ஏன் இப்படி கோபமா இருக்கிறான்? சுபஹ் தொழல, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்னது சுபஹ் தொழாமைக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்யல, எங்களுக்கு தெரியவில்லை. சோம்பேறிகளாக நாம் என்ன செய்வோம்? எழும்புவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரரே, அதிலேயே அவன் கையில் எடுக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சைத்தானுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் ஹுதூராகிறான். இந்த விஷயங்களிலே சைத்தான் ஆஜராகிறான் என்றால், நம்ம ஃபராகாக ஓய்வாக இருக்கிற நேரத்தில் சைத்தான் ஆஜராக மாட்டான்னு நினைக்கிறீங்களா? முழுமையாக சைத்தான் இருப்பான். முழுமையாக என்ன செய்வான்? சைத்தான் இருப்பான். இந்த நேரம், ஓய்வு நேரம் என்கின்ற ஒரு பகுதி கிடைத்தவுடன், அது நம்ம யாரோடு இருந்தோமோ இல்லையோ, சைத்தான் தரக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் குத்வாத், சைத்தானுடைய அந்த கால் அச்சிலே நம்ம போய் கொண்டிருப்போம். லா தத்தபிஉ குத்வாத் ஷைத்தான், சைத்தானுடைய அந்த கால் சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவன் போடுற ஆரம்ப இடம் உங்களுக்கு விளங்காது. அன்புள்ள சகோதரர்களை, வஸ்வாஸ் ஏற்படுத்தின உடனேயே சைத்தானுடைய அந்த வஸ்வாஸ் ஏற்படுத்துறதுக்கு பெரிய ஆதாரம், இன்றைக்கு நிறைய பேர் நம்ம சினிமாவை விட்டு விட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோட தெரிஞ்சு நம்ம இந்த ஹோலுக்கு போவது கிடையாது, வேற வேற மீடியா நம்ம கையில் உள்ள எந்த உபகரணத்திலும் பார்ப்பது கிடையாது. சைத்தான் முதல்ல என்ன செய்வீங்க? உறுதியா இருந்தீங்கன்னா என்ன செய்வான் தெரியுமா? முதலாவது ஃபர்ஸ்ட் வஸ்வாஸ் கொண்டு போடுவான். எப்படி இருந்தது அன்றைக்கு, கடைசியா வந்தது எப்படி இருந்தது, போட்டாச்சா? நீங்க என்ன செய்வீங்க? யோசிக்கிறது தானே. அது ஒரு பிரச்சனையா? நான் போறேன் இல்ல, அதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வந்த உடனே நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு யோசிக்கவே கூடாது, திருப்பி நீங்க எடுக்க கூடாது. அவ்வளவுதான் சைத்தானுடைய ஆற்றல், அவ்வளவுதான் சைத்தானுடைய எது வஸ்வாஸ். அந்த வஸ்வாஸுக்கு நீங்க இடம் கொடுப்பதுதான் சைத்தானுடைய ஆற்றலை தவிர, நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம இருந்து பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் போராடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நல்ல சிந்தனை தந்துடுவான். வேறொரு சிந்தனை வந்து நீங்க போய்கொண்டே இருப்பீங்க. ஆனால் டைம் எடுத்து யோசிச்சீங்கன்னு வைங்க, அதை அழகுபடுத்துவான். ரெண்டாவது வேலை என்ன? தஸீன் ஸய்யன லஹும் சூஅ அமாலிஹிம், அவருடைய செயல்களிலே கெட்ட செயல்களை அழகுபடுத்துவான் சைத்தான், அதை எடுத்துருவான். அந்த அழகுபடுத்தல் வந்து நம்ம முதல் ஸ்டெப் வைப்போம், ஃபஇன்னஹு யஅமுருஹு, அடுத்த ஆர்டர் தான். அடுத்த ஸ்டெப் போய் வெய்யன் கொண்டு போய் கண்டே இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் விஷயம், எந்த ஒரு கடந்த கால பாவங்களையும் மீட்டி பார்க்க கூடாது. எதுக்கு? எப்படியெல்லாம் நான் நடந்தேன் என்று அதனுடைய ரசனையை மீட்டி பார்க்க கூடாது. செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வஸ்வாசுடைய முதல் ஸ்டெப். அந்த முதல் ஸ்டெப் உங்களை என்ன செய்யும்டா, உணர்வுகளுக்குள்ள சைத்தான் என்ன செய்வான்? யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம், ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டு போய் சைத்தான் சேர்த்துருவான். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் நான் நீ அங்கே போவதில்லை இங்கே போவதில்லை என்றெல்லாம் முடிவெடுத்துட்டு திருப்பி அதே ஸ்டெப்ல போய் வைக்கிறதுக்கான காரணம், முதல் விஷயம், ஓய்வு நேரம் கிடைக்கும். ஓய்வு நேரத்தில் சைத்தான் இந்த வஸ்வாசை ஏற்படுத்துவான். இன்றைக்கும் நிறைய பேர், நான் வந்து இந்த மீடியாக்கள் விஷயத்தை இவ்வளவு மோசமாக இருக்குது, அந்த பகுதிக்கு நான் போவது கிடையாது என்று இருப்பாரு. உண்மையிலே இஹ்லாஸான முடிவு, நல்ல முடிவு. ஆனா முடிவு எடுத்த பின்னால் என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் ஃப்ரீயா இருக்கிறார். ஃப்ரீயா இருக்க கூடாது. நிறைய பேர் அதுக்கு போவதில்லைன்னு முடிவு எடுத்துட்டு வந்தா ஃப்ரீயா இருந்தா அடுத்து என்ன, நம்ம அது வேணாம், நம்ம வந்து ஒரு மார்க்கெட் சைட்டுக்கு என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு போய் முதலா இறங்குவான். நீங்க ஃப்ரீயா இருக்க கூடாது. நீங்க முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இடத்துல நீங்க தவறுகிறீர்களா, எப்ப ஓய்வு நேரம் எல்லாம் கிடைக்குதோ உங்களுக்கு அப்ப வேலை இருக்கணும். உங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல வேலைகள். நான் குர்ஆன் ஓதுதல் ஒரு முடிவு, குர்ஆனை படிப்பது சம்பந்தமான ஒரு முடிவு, நல்ல மக்களோடு அமர்வு சம்பந்தமான முடிவு, நல்ல கூட்டங்களுக்கு வருவது சம்பந்தமான முடிவு. இப்படியான விஷயங்களை நீங்கள் உண்டாக்கி கொண்டீர்கள், நீங்கள் உங்களை நிர்பந்தத்துக்குள்ளாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் ஓய்வு நேரத்துக்குள்ள சைத்தானுக்கு என்ன செஞ்சிடும்? இடம் கிடைக்காமல் போய்விடும். ஃபராக் கிடைத்தால் ஓய்வு நேரம் விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். ஓய்வு நேரம் மிக முக்கியமான ஒரு பகுதி, அது இந்த இடத்துல யோசிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். இஸ்லாமிய வாழ்க்கை முறை இருந்தால் இந்த ஓய்வு நேரம் என்ற பகுதி இன்றைக்குள்ள 17-16 வயசு இளைஞர்களுக்கு கூட வராது. இஸ்லாமிய வாழ்க்கை முறை இல்லாத வேறொரு வாழ்க்கை முறை வாழ்ந்து கொண்டிருப்பதனால
இளைஞர்களுக்கு 25-26 வயசு வரைக்கும் நல்ல ஓய்வு நேரம் என்ன செய்யுது இருக்குது. என்ன செய்யறது தெரியாம மீடியாக்குள்ள என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. நல்லதுக்கு போய் கெட்ட ரூட்டால் என்ன செஞ்சிடறாங்க, வெளியே வந்து விடுகிறார்கள். இதுதான் மிக அன்புள்ள சகோதரர்களே, நான் மீடியாவுக்கு நல்லதுக்காக போவதனால கெட்ட ரீதியான விஷயங்களே நான் அகப்படுவேன் என்றால் அந்த ரெண்டையும் விடுவதுதான் ஒருவருக்கு நல்லது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹு தாலா நீங்க அல்லாஹுக்காக ஒன்றை விட்டால் அல்லாஹு தாலா இன்னொரு வகையில் என்ன செய்வான், அதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஓய்வு நேரம் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஓய்வு நேரத்தால் இந்த மாதிரியான தவறுகளுக்கான இடம்பாடுகள் ஏற்படுவதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இது நான் சொல்ல வந்து வழிகாட்டல் தான் நீங்க சொல்றேன். ஓய்வு நேரத்தில் எப்படி எப்படியெல்லாம் பாவம் நடக்கிற பகுதி சொல்லல. ஒரு முக்கியமான விஷயம், ஓய்வு நேரம் என்கின்ற பகுதியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், தீர்வு அதை மட்டும் நம்ம வகுத்துக் கொள்ளணும். இதை கூட எப்படி நிறைய பேர் எடுப்பாங்க தெரியுமா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் லீவு கிடைக்குது அப்ப வகுப்போம். சரியா, ஓய்வு நேரத்தை எப்ப மெயின்டைன் பண்ணுவோன்றது எந்த முடிவும் பேசப்படுகிற நேரத்தை நீங்க எடுக்கிற முடிவு மட்டும்தான். மற்றபடி உள்ள நேரத்தில் சைத்தான் இடையில நிற்பான். ஒவ்வொரு விஷயத்திலும் சைத்தான் ஆஜராகி கொண்டிருப்பான். யோசித்து பாருங்கள், ஓய்வு நேரம் எங்களுக்கு உண்மையிலே ஒரு மூமினுக்கு ஓய்வு நேரம் என்றது நல்ல பிரயோசனமான பகுதிகளில் கழியணும். அதற்கான வழிகள். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, தனிமை. இந்த தனிமை இருக்குதே, இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போல் இரண்டு விஷயங்கள், இரண்டு பேருக்கு தான் தனிமை நல்லது. ஒன்று ஆபித், இரண்டு தாலிபு இல்ம். யார் அறிவை தேட நினைக்கிறாரோ அவருக்கு தனிமை நல்லது. ஏன்டா அவர் அசல்ல தனிமையா இல்லை. ஒரு புகாரியோடையோ ஒரு முஸ்லீமோடையோ ஒரு திருமதியோட ஒரு நசாயியோடையோ அல்லாஹ்வுடைய வேதத்தோடையோ ஹதீஸோடையோ இன்னும் உள்ள மற்ற உலக ரீதியான பிரயோசனமான கல்வியோடு அவர் என்ன செய்வார், இருந்து கொண்டிருப்பார். தாலிபுல் இல்ம், அறிவு தேடுறவராக இருந்தால். இரண்டாவது வணக்கம், தொழுறாரு, அவருக்கு தனிமை மிகவும் நல்லது. இந்த ரெண்டு பேருக்கும் தவிர தனிமை மற்ற எல்லோருக்கும் ஆபத்தானது. மற்ற எல்லோருக்கும் ஆபத்தானது. ஒன்றில் அவன் குடும்பத்தோடு இருக்கணும், அல்லது பிள்ளைகளோடு இருக்கணும், அல்லது சமூகத்தோடு இருக்கணும், அல்லது இந்த ரெண்டு மாதிரி விஷயத்தில் என்ன செய்யணும், அவன் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தனிமையை பொறுத்த வரைக்கும் நீங்க குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிமையில் இறைவனது அச்சம் பற்றி நிறைய பேசுவதை பார்க்கலாம். எப்படி தனிமையில் இறைவன் அச்சம், பகிரங்கமாக பயப்படுவதை பற்றி நிறைய பேசல. ஏன்னா பகிரங்கமாக அச்சப்படுவது இயல்பாக இருக்கும். தனிமையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அதாவது சூரத்து காஃபிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறத பாருங்க. ஹாதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத். ஹாதா மா துஅதுன், இதுதான் நீங்கள் அளிக்கப்படுகின்ற வாக்கு. லிகுல்லி அவ்வாப், இறைவனின் பக்கம் தொடர்ந்து மீளக்கூடிய மனிதருக்கும், ஹஃபீத், தனது வாழ்க்கையை பேணுதலாக வைக்கக்கூடிய மனிதருக்கும் இறைவன் அளிக்கக்கூடிய வாக்கு இது. ரெண்டு பேருக்கு. யாருக்கு? அவ்வாப், எப்பொழுதும் இறைவனின் பக்கம் மீளக்கூடியவராக இருப்பவருக்கும், ஹஃபீல், தனது வாழ்க்கையை பேணுதலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இறைவன் அளிக்கக்கூடிய வாக்கு இது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் தெரியுமா அவங்க? மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப். தனிமையில் இறைவனை அஞ்சி, மறைவில் இறைவனை அஞ்சி, இறைவனிடத்தில் மீளக்கூடிய உள்ளத்தோடு வந்தவர்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொர்க்கத்தில் நுழையுங்கள், நீங்கள் நாடியதெல்லாம் உங்களுக்கு அதில் உண்டு, நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு உண்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? ஹஃபீல், தன்னை பேணுதலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், மறைவில் இறைவனை அஞ்சுகின்றவர், இவருக்குத்தான் சொர்க்கம் உண்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காரணம், பகிரங்கமாக எல்லாரும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாகத்தான் இருப்பார். எங்க தமையூஸ் ஆகும் தெரியுமா, வித்தியாசமாகவும் தெரியுமா? தனிமையில தான். தனிமையில தான் இறைவனுக்கு முன்னால் இந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில ஒருத்தர் வித்தியாசப்படுவார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார், லா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன அலைக், உங்களை பார்க்கின்றவர்களிலேயே மிகவும் குறைந்த தரமுள்ளவனாக இறைவனை ஆக்க வேண்டாம், இறைவனை ஆக்க வேண்டாம். ஏன்? தந்தைக்கு முன்னால ஒன்றும் செய்ய மாட்டீங்க, தாய்க்கு முன்னால ஒன்றும் செய்ய மாட்டீங்க, பிள்ளைக்கு முன்னால ஒன்றும் செய்ய மாட்டீங்க, நண்பர்களுக்கு முன்னால ஒன்றும் செய்ய மாட்டீங்க. தவறு. இறைவனுக்கு முன்னால செய்றீங்கடா, பார்க்கிறவங்களே மிக குறைந்த தரமாக யாரை நினைக்கிறீங்க? இறைவனை நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் இறைவனை ஆக்கிவிட வேண்டாம் என்று சொல்றோம். அன்புள்ள சகோதரர்களே, வமா கதருல்லாஹ ஹக்க கதிரி, நீங்கள் அவர்கள் இறைவனை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கவில்லை, இறைவனை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கவில்லை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் நான் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் எவரும் இருந்திருக்க மாட்டார்கள், எவரும் இருந்திருக்க மாட்டார்கள். வயாஃபு அன் கஸீர், நிறைய விஷயங்களை நான் மன்னித்து விடுகிறேன்,
நிறைய விஷயங்களை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தனிமையில் அச்சம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. தனிமையில் அச்சம் என்பது, இந்த தனிமையில் அச்சம் என்ற பகுதி இருக்கிறது, இது ஒவ்வொருவரும் நான் உண்மையான முஃமினா இல்லையா என தன்னை பரிசோதித்துக் கொள்வதற்கான நல்ல அடையாளம். நீங்க வெளியே உங்களை எப்படி மதிக்கிறார்கள், எப்படி மக்கள் பழகுகிறார்கள், வெளியில நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது ஒரு அடையாளமே இல்லை. அது மக்களுக்கு வேண்டுமென்றால் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு சூவுல் ஹாத்திமா, கெட்ட மரணம் ஏற்படுகிறது என்றால், நல்ல ஒரு மனிதனுக்கு கெட்ட ஒரு மரணம் ஏற்படுகிறது என்றால் அவன் மறைத்து வைத்திருந்த ஒரு கெட்ட செயல்தான் அதற்கு காரணமாக இருக்கும். எப்படி சூவுல் ஹாத்திமா, கெட்ட முடிவு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால் அவன் வாழ்க்கையில மறைத்து வைத்திருந்த ஒரு கெட்ட செயல்பாடு தான் அந்த முடிவு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கும், கொண்டு வந்து சேர்த்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனையோ கெட்டவர்கள் நினைத்தவர்கள் சுஜூதுல மரணித்திருக்கிறார்கள், கெட்டவர்கள் நினைத்தவர்கள் பள்ளியிலே மரணித்திருக்கிறார்கள், கெட்டவர்கள் நினைத்தவர்கள் எங்கெல்லாம் மரணித்திருக்கிறார்கள். காரணம், எமது உள்ளத்துக்கும் அவனது உள்ளத்துக்கும் இந்த டிஃபரண்ட். நாம் சில பொழுதுகளில் நாம் செய்யக்கூடிய பாவத்தில் நாம் செய்யக்கூடிய தவா வேலைகள் நன்மைகளை எல்லாம் வைத்து இன்பமாக இருந்திருப்போம், கணக்கெடுக்காமல் இருந்திருப்போம். ஆனால் அவன் செய்த பாவங்களை பார்த்து தன்னை தானே நொந்து அழுது கெஞ்சி கொண்டிருந்திருப்பான். அல்லாஹு தாலா அவனை அங்கீகரிச்சிருவா, இவரை என்ன செஞ்சிருவா, தூக்கிடுவான். எனவே நாங்க அளவுகோல்கள்ல சரியாக இருக்க வேண்டும். இறைவனது அளவுகோல் மட்டும்தான் அளவுகோல். இன்றைக்கு நாம் இறைவனை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இரக்கம் இருக்கிறதே, மறுமையில் நீதிக்கு முன்னால போயிடும். இறைவன் இரக்கமானவன், அதோடு சேர்த்து என்ன, நீதியானவன். இரக்கமானவன், நீதியானவன். இறைவனது நீதியை இரக்கம் ஒரு நாளும் மிஞ்ச முடியாது, இரக்கம் ஒரு நாளும் மிஞ்ச முடியாது. ஆனால் கோபத்தை மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லுகிறான். நீதி என்ன செய்யாது, அது மிஞ்ச முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய தனிமை வாழ்வு, நாம் இருக்கக்கூடிய தனிமை வாழ்வு, இந்த தனிமை வாழ்வு என்ற பகுதி அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்த பெரியோர் அருள். குடும்ப வாழ்வு மற்ற எல்லா சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்துக்கு குடும்ப வாழ்வு, எல்லாரும் குடும்பமா இருக்கிறாங்க. ஆனால் குடும்பமாக சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா யாருக்கு ஏற்படுத்திக்கிறான், முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அவங்க என்னதான் அப்படி வாழ்ந்துட்டாலும் வேலை நிமித்தம் பிரிஞ்சிடுறாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய குடும்ப வாழ்வை எடுத்தீங்கன்னு சொன்னால், என்றைக்கு நீங்கள் தாயுடனோ தந்தையுடனோ பிள்ளையுடனோ மனைவியுடனோ சொந்தங்களுடனோ அல்லது சமூக வாழ்வுடனோ இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நாங்கள் தனிமையை கூடுதலாக விரும்புகிறோம். இந்த ரெண்டு நோக்கம் அல்லாமல், இபாதத் அல்லாமல், இல்ம அல்லாமல் ஒதுங்கி போக நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னால், அது ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். அது எந்த காலம், ஃபித்னா, டோட்டல் ஃபித்னா வந்து இந்த சமுதாயத்தோட பழக இயலாது என்கின்ற ஒரு கட்டம் வந்தால் நான் கெட்டு போய் விடுவேன். ஃபித்னாண்டா என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நான் கெட்டு போய் விடுவேன், பழகினவன்டா எனது நான் அக்கீதா போயிரும், எல்லாம் போயிடும், வாழ்க்கை போயிடும் என்றால் அன்றைக்கு சிறந்த சொத்தாக ஆடிக்கும். அதை எடுத்துட்டு மலை அடிவாரங்களுக்கு போறதுதான் அந்த மூமினுக்கு சிறந்ததாக இருக்கும். அது இல்லாத வரைக்கும் எது சிறந்தது, சேர்ந்து வாழ்ற சமூக வாழ்க்கை. அதை ஏற்படுத்தி பாருங்கள், அந்த மாதிரி வாழ்க்கை ஏற்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தனிமை குறையும். இருக்கிற அந்த கொஞ்சம் தனிமையிலும் இறையச்சம் உங்களை நிர்வகிக்க வேண்டும், இறையச்சம் உங்களை நிர்வகிக்க வேண்டும். நிறைய நபித்தோழர்கள் தங்களது நயவஞ்சகம் என்று தங்களை நினைத்ததெல்லாம் இதுல தெரியுமா, தனிமையில தான். தனிமேல எங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை தான் நினைத்தார்கள். சுபஹானல்லாஹ். ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய தூரத்துல உச்சகட்டம் என்ன தெரியுமா, அந்த ஹதீஸை நம்மளுக்கு சார்பா தான் எடுத்துக்கிறோம். எது, நாஃபக ஹந்தலா என்று வந்தார், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹந்தலா வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்த நபித்தோழர், அவர் சொல்றாரு எனக்கு அதை நான் உணர்றேன் ரசூலுல்லாஹ்கிட்ட போய் கேட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அப்படிதான் சாஅத்தம் ஃபஸா, கூடும் குறையும் எடுத்து ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. இதை நம்ம எதுக்கு எடுக்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு இவ்வளவு கவலைப்பட்டாருன்னா நம்ம எவ்வளவு கவலைப்படணும், அந்த நபித்தோழர் ஹந்தலா கவலைப்பட்டாருன்னா நம்ம எவ்வளவு கவலைப்படணும், அதுக்கு தான் எடுக்கணும். நபித்தோழர்களுக்கே அப்படி இருந்திருக்குது, நம்மளுக்கு வருமா, வராமையா இருக்கும். அப்படித்தான் நம்ம எடுக்க பழகி இருக்கிறோமே தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு கவலைப்பட்டார், அதுதானே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தர்பியா மெசேஜ், எங்களுக்கு அது கிடைக்கவில்லை. எங்களுடைய அறிவுடைய அந்த புடிவாதம், எங்களுடைய அறிவுடைய அந்த அதாவது கர்வம் எங்களை என்ன செய்து தெரியுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு வராமையா இருக்கும் என்ற இடத்துக்குத்தான் எங்களை கொண்டு போகிறதே தவிர எதுக்கு கொண்டு போகல,
அபூபக்கருடைய ஈமான் வழியாக நடந்து செல்ல வேண்டும் என்ற இடத்துக்கு கொண்டு போகல என்றா உபதேசம் பயனளிக்காது. அதுக்கு பின்னால உபதேசம் பயனளிக்காமல் போகும். எந்த பகுதியிலும், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு உபதேசம் செய்வாங்க தெரியுமா? உபதேசத்தின் மூலம் எங்கட பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். எல்லா உபதேசத்திலும் உங்களுக்கு முரண்டு பிடிக்கலாம், எல்லா உபதேசத்திலும் உங்களுக்கு வாதிடலாம், எல்லா உபதேசத்திலும் நம்ம கர்வமாக நடக்கலாம், பயனளிக்காது. உபதேசகர்கள் குறைந்துருவார்கள். நம்மளை விரும்பாதவர்கள் எங்களிடத்தில் செய்தி சொன்னாலும், உள்ளம் கசப்பாக இருந்தாலும் கதவுகளை திறந்து வையுங்கள், நாங்க அப்பதான் திருந்துவோம். நல்ல விஷயத்தை ஒருவர் தவறென்று சொல்கிறார் என்றாலும் அவர் சொன்னது நல்ல விஷயத்தை தவறென்று சொல்லிவிட்டார் என்பதற்காக கதவை மூடவானா, திறந்து வைங்க. உபதேசகர் இல்லாமல் போய்விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் அஹ்தா இலைய உயூபி, எனது குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய மனிதருக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்யட்டும். மதீனாவில் உள்ள நபித்தோழர்கள் மதீனாவை விட்டு வெளியே போவதற்கு தடை விதித்தார்கள் சில நபித்தோழர்களை. காரணம், என்னை சூழ யாரும் இருக்காமல் போய்விடுவார்கள் என்பதற்காக. ஆனா இன்றைக்கு நிறைய பேருடைய, குறிப்பாக உலமாக்களுடைய விருப்பமே என்னை சூழ ஏண்ட லெவலுக்கு எவனும் இருக்கக்கூடாது. ஏன், நான் ஒரு இடத்துல இடம் பிடிக்கணும் என்பதற்காக. அழிஞ்சு நாசமா போவதற்கான அடிப்படை அது. அழிந்து நாசமாக போவதற்கான ஒரு அடிப்படை அது. என்னை சூழ என்னை விட படித்தவர்கள் இருக்க வேண்டும், நான் என்ன செய்வேன், திருந்து வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படித்தான் அதை நினைக்க பழகி இருக்கிறோம். ஹந்தலாவுடைய செய்தியிலும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய செய்தியிலும் என்னத்தை நம்ம பெற வேண்டும், என்னதை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்படி நம்ம அறிவுல முரம்படுற இந்த நிலை நம்மளுக்கு வந்திருக்காது. அதாவது அறிவு கர்வம். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல தட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயமா வராங்க. அவங்க ரெண்டு பேரும் தூங்கி கட்டிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலா துஸல்லியான் தொழலையான்னு கேட்கிறான், இரவுல தொழலையான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்கள், குடும்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது தொழுகை ஏவக்கூடியவளாக இருந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன அங்க அலி ரலியல்லாஹு அப்படிதான் சொல்றவரு. அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, அர்வாஹுனா பியதில்லா, எங்களது உயிர்கள் எல்லாம் இறைவனது கையிலே இருக்கிறது. அவன் நாடினா எழுப்புவா, நாடினா எழுப்பாம விட்டுருவான். அதுதான் நான் தூங்கிட்டேன்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அறிவு இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அறிவு இல்லையா? இதை விட பல மடங்கு அல்லாஹ்வுடைய கதிரை பற்றிய அறிவு இருக்குது. அலி ரலியல்லாஹு அப்படி கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி என்பதனால பதில் சொல்லல. அறிவாளி பதில் சொல்ல மாட்டான் அந்த இடத்துல. அறிவு இல்லாத பாட்டி தான் ரைட், நம்மளுக்கு ஒரு ஆள் மாட்டிட்டா விவாதிக்கிறதுக்கு, உட்காரு, நீ சொன்னது என்ன அடிப்படையில் சரி என்று ஆரம்பிச்சு. பிரயோசனமே இல்லை. என்ன பிரயோசனமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கடா, பிழை, இவ சொல்ற பிழை, திரும்பிட்டாங்க. எப்படி சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? வக்கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதர்கள் அதிகமான விஷயத்தில் விவாதம் செய்யக்கூடியவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவுல தொழாதவரா? தொழுகின்றவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பரை சிஃபின் ஜமல் யுத்தத்திலும் விடாத ஒரு நபித்தோழர், விடாத ஒரு நபித்தோழர். அந்த இடத்துல அவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு, பேசிவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று பதில் சொல்லாம போயிட்டார். இது என்ன சொல்லுது? எப்பொழுது நம்ம உள்வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக, எனவே நாங்கள் மறைவான விஷயங்களை, அதாவது தனிமை கிடைக்கிற நேரத்தில் எங்களை சீர்திருத்தக்கூடிய அம்சங்களை தான் நாம யோசிக்கணுமே. தனிமை வந்தாலே தக்வாவுக்கு இடம் கொடுங்க. சொர்க்கத்தை யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுங்க. சொர்க்கம் இருக்கணும் மட்டும் நினைக்க வேண்டாம், டைம் கொடுங்க. நரகத்துடைய பாதிப்புக்கு தனிமையில் ஒரு டைம் கொடுங்க. யோசிங்க, உங்களோட மனசு திரும்பும். எல்லாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறது, அது திரும்பும், அது வழி நடத்தி செல்லும். மூன்றாவதும் கடைசியுமாக அன்புள்ள சகோதரர்களே, எம் சமுதாயத்திலே இந்த மீடியாக்களுடைய ஒழுக்கக்கேட்டுக்கான காரணங்கள் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? மஸ்ஊலியத், பொறுப்புணர்வு குறைந்து விட்டு போனது. இதனால் பெண்களுடைய பகுதி, பெண்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பகுதி, அடுத்ததாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலக்கக்கூடிய சமூக செய்திகள், இந்த மூன்று இடத்திலும் ஒழுக்கம் நாசப்படுத்தப்படுவதை பார்க்கலாம். தனிமை, பெண்களுடைய தனிமை, குறிப்பாக மத்திய கிழக்கிலே வாழக்கூடியவர்கள் தனிமை அதிகமாக இருக்கிறது. தனிமை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியெல்லாம் பேணுதலாக வாழ்ந்த பெண்கள் பற்றிய செய்திகள். பேணுதலாக இந்த இடத்துல ஷைத்தான் ஒரு பெண்ணின் மூலம் பலரை வழிகெடுப்பதற்கான வேலையை செய்ய, குறிப்பாக மார்க்கத்தோடு இருப்பவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, மார்க்கத்தோடு வாழக்கூடிய பெண்கள். தன் கணவன் வீட்டை விட்டு போய்விட்டால் அந்த பெண் செய்ய வேண்டிய மிக பிரதானமான கடமை என்ன? ஹாஃபிதாத், தன் கணவனுடைய விஷயத்தை பாதுகாக்கக்கூடிய பெண்களாக இருத்தல். கணவன் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒழுக்கம், ரகசியம் எல்லாமே பாதுகாக்கக்கூடிய பெண்களாக இருத்தல். நீங்க என்ன இபாதத் செய்து, என்ன படித்து, என்ன இடத்துல இருந்தாலும் தன் கணவனுடைய விஷயத்தில் பாதுகாப்பற்ற பெண்களாக இருந்தால் சொர்க்கம் என்பது
பல தண்டனைகளுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலைதான் இருக்குமே தவிர தண்டனை இல்லாமல் சொர்க்கம் என்பது இறைவன் நாடினாலே தவிர இல்லை என்றால் பாவம், பெரும் பாவம். அது வெறுமனே சாதாரண பாவம் கிடையாது, பெரும் பாவம் என்பதை வெறுமனே விபச்சாரத்தை சொல்லவில்லை, சாதாரண ஒழுக்கக்கேட்டை நான் சொல்லுகிறேன். இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் நிறைய முன்மாதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும், நிறைய முன்மாதிரிகளை தங்களுக்கு முன்னால கொண்டு வர வேண்டும். இது ஒரு பெரிய பிரச்சனை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றின் நபித்தோழிகள் அல்லாமல் 1000 பேர் இருந்திருக்கிறார்கள். நான் 2 செய்தியை சொல்கிறேன். இமாம் அதாவது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது எகிப்திலே இருக்கின்ற நேரம், இந்த எகிப்திலே இருக்கிற நேரத்தில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், உங்களுக்கு தெரியும், சிரியாவிலே வாழ்ந்த ஒரு மனிதர். எகிப்திலே இருக்கிற நேரத்தில் தாய்க்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தாய், உங்களோட என்னை கவனிக்க முடியவில்லை, நான் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறேன் ஒரு கடிதம் எழுதுகிறார். சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னு தைமியாவுக்கு தாய் எழுதிய பதிலை பாருங்கள். வல்லாஹி லிமித்லி ஹாதா ரப்பைதுக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்காகத்தான் உன்னை நான் வளர்த்தேன், இதற்காகத்தான் உன்னை நான் ஆரம்பமே தான் லிமித்லி ஹாதா ரப்பைதுக், இதற்காகத்தான் உன்னை நான் வளர்த்தேன். வலி ஹித்மத்தில் இஸ்லாமி வல் முஸ்லிமீன நதர்துக், முஸ்லிம்களுக்கு சேவை செய்வதற்காகவும் இஸ்லாத்துக்கு சேவை செய்வதற்காகவும் உன்னை நான் நேர்ந்திருக்கிறேன், உன்னை நான் நேர்ந்திருக்கிறேன். வஅலா ஷராஇ தீனி அல்லம்துக், மார்க்கத்தை இதற்காகத்தான் உன்னை நான் என்ன செய்கிறேன், கற்பித்திருக்கிறேன். வலா ததுன்னன்ன யா வலதி அன்ன குர்பக மின்னி அஹப்ப இலைய மின் குர்பிக மின் தீனிக வ ஹித்மதிக லில் இஸ்லாமி வல் முஸ்லிமீன், என்னோடு நீ நெருங்கி இருப்பதும் என்னோடு பக்கத்திலே இருப்பதும் நீ முஸ்லிம்களுக்கு சேவை செய்வது இஸ்லாத்துக்கு சேவை செய்வதை விட எனக்கு விருப்பமானது என்று என்றைக்கும் நினைத்து விடாதே, என்றைக்கும் நீ நினைத்து விடாதே. பல் யா வலதி இன்ன காயத ரிதாஇ அலைக் லா யகூனு இல்லா பி கத்ரி மா துகத்திமுஹு லிதீனிக வ லில் முஸ்லிமீன், நான் உன்னை அதிகமாக பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீ உன் மார்க்கத்துக்கும் தீனுக்கும் எவ்வளவு சேவை செய்கிறாய் என்பதை வைத்துத்தான், அதில் தான் நான் உன்னை என்ன செய்வேன், நான் பொருந்திக் கொள்வேன். வ இன்னி யா வலதி, என் மகனே, லன் அஸ்அலக கதன் அமாம் அல்லாஹி அன் புஅதிக அன்னி, மறுமை நாளில் நான் உன் மீது ஒரு குற்றம் சொல்வேன் என்றால் என்னை விட்டு நீ தூரமாக இருந்தா என்பதற்கு ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். லிஅன்னி அஅலம் ஐன வ ஃபீம அன்த், எனக்கு தெரியும் நீ எங்கே இருக்கிறாய், எதில் இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் எதில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். வலாக்கின் யா அஹ்மத், என்றாலும் அஹ்மதே, சஅஸ்அலுக அமாம் அல்லாஹ் வ உஹாசிபுக், நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை குற்றவாளி ஆக்குவேன், அல்லாஹ்விடத்தில் நீ எனக்கு ஒரு குற்றம் செய்தான விசாரிப்பேன். இன் கஸர்த ஃபீ ஹித்மதி தீனில்லாஹி வ ஹித்மதி அத்பாஇஹி மின் இஹ்வானிகல் முஸ்லிமீன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு சேவை செய்வதிலும் உன் சகோதர முஸ்லிம்களுக்கு சேவை செய்வதில் குறை வைத்தால் நீ எனக்கு குறை வைத்தது போல் நாளை மறுமை நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றம் சாட்டுவேன். இமாம் அஹ்மத் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய தாயுடைய கடிதம். தர்பியா. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு தாய்மார்களிடத்தில் தன் பிள்ளைகளை வளர்க்க நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை காண முடிகிறதா? இல்லை. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஜத்திதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை புதுப்பித்த ஒருவர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்தவர். இன்றைக்கு உலகம் எதிரியாக இருந்தாலும் பாராட்டக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர். பல் ஃபத்லு பிமா யுக்ரு பிஹுல் அஅதா, எதிரிகள் ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்திலே இருந்தவர், முஜாஹிதாக இருந்தவர். எல்லா அறிஞர்களும் அல்லாஹ் அவருடைய வாழ்வு அவருடைய கூலி இறைவிடத்திலே உள்ளது. ஆனா பகிரமா நாங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. தாய் எழுதிய கடிதம், யா அஹ்மத், அஹ்மதே, நான் இதற்காகத்தான் ரப்பைத்துக், உன்னை வளர்த்தேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சகோதரி 10 அல்லது 11 வயது சகோதரி, அவருடைய தம்பி 5 அல்லது 4 சின்ன வயது, அனாதை. அவருடைய தம்பி அனாதையாகி விடுகிறார். 10 வயது பெண் பிள்ளை இடத்தில் என்ன பெரிய பொறுப்புணர்வு இருக்க போகிறது? ஆனால் அந்த பெண் பிள்ளை என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அந்த தம்பியை பொறுப்பெடுத்து வளர்க்குது. ஒரு குடும்பத்தில் வாழ்றாங்க, ஆனா தம்பியில முழு கவனம் எடுத்து என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. எல்லா இடத்திலும் தானும் படித்து தன்னை தம்பியை படிப்பிக்கிறான். படிப்பித்து 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 பெரிய ஒரு அறிஞராக்குறாங்க. யார் தெரியுமா? இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். யார் தங்கச்சி தெரியுமா? தாத்தா தெரியுமா? சித்துர் ரக்ப் ரஹிமஹுல்லாஹ். சித்துர் ரக்ப் என்ற பெண்மணி தான் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியுடைய எதிர்காலத்துக்கு பின்னால் இருந்தவர். அந்த பெண்மணியை பற்றி இமாம் இப்னு தைமியா அதாவது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அறிஞர்களுடைய வரலாற்றை தொகுக்கிற நேரத்தில் சொல்லுகிறார், வகானத் உம்மி பஅத உம்மி, என் தாய்க்கு பின்னால் என் தாயாக இருந்தார். வகானத் முஹ்சினத்தன் பி வ ரஃபீகத ஹயாத்தி,
என் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் எனக்கு உபகாரம் செய்யக்கூடியவரா, நலவு செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக சகோதரியாக இருந்தால் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்றாரு இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன் தங்கையை பற்றி சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றில் பெண்கள் தங்களது பொறுப்பை மட்டும் சரியாக செய்தால் உங்களது அடையாளம் வேண்டுமென்றால் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி உங்களுக்கு உண்டு. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பெண் தன் வீட்டுக்கு பொறுப்பாளி, அது பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எங்கே சகோதரர்களே ரிஆயத்? இன்றைக்கு வீட்டில் எங்கே பொறுப்பு? பிள்ளைகளுடைய விஷயத்தில் எதில் நாம் எதில் கவலை எடுக்கிறோம், எதில் கவனம் எடுக்கிறோம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளியில் எமது பிள்ளைகளையும் எம் குடும்பத்தையும் யாரும் கவனிக்கவில்லை என்பதில் தான் கவனமாக இருக்கிறோமே தவிர, நாம் வீட்டில் கவனிக்கிறோமா என்கின்ற பகுதியை எடுத்தால் எத்தனையோ பெரும் பெரும் அறிஞர்களாக வர முடிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டில் அவர்கள் எங்கேயோ வந்திருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய வெறும் டாக்டராக அல்ல, சமுதாயத்துக்கு பெரும் சேவை செய்யக்கூடிய ஒரு டாக்டராக வளர்க்க முடிந்த பிள்ளைகள். அதனால தான் சில நபித்தோழர்கள் தன் பிள்ளைகளை வளர்க்க கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் சொன்னார்கள், என் பிள்ளையை வளர்ப்பதில் முதல் அங்கமாக எது இருக்கட்டும் தெரியுமா? உன்னை நீ சீர்திருத்திக் கொள்வது இருக்கட்டும். ஏன்? நீ சரி என்று எதை செய்கிறாயோ அதுதான் அவனுக்கு சரி, நீ பிழை என்று எதை விடுகிறாயோ அதுதான் அவனுக்கு பிழை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் பெண்கள் தங்கள விஷயத்திலே பொறுப்புணர்வு பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 இடங்கள் சகோதரர்களே. ஒன்று கணவனுடைய விஷயம், இரண்டாவது தன் சகோதரர், தான் பொறுப்பெடுக்கப்பட்ட பிள்ளைகள், கீழே உள்ள பிள்ளைகள், தன்னிடத்திலே படிக்கின்ற பிள்ளைகள். அன்புள்ள சகோதரர்களே, எல்லோரும், அதாவது பெண்கள், நான் சொல்வது என்னது, வளர்க்கின்ற பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்களிடத்தில் எந்த பிள்ளைகள் எல்லாம் நான் வளர்க்க முடியாது என்று ஒப்படைக்கப்படுகிறார்களோ அத்தனை பேரும் அவர்கள் ஒவ்வொருவருடன் பெரிய எதிர்காலம் உண்டு. ஆனால் நாசமாக்கி விட்டு 16-17 வயதில் இப்படி ஆகிவிட்டாய் என்று சொல்வதற்கு பின்னால் நாமும் உண்டு என்பதை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்திலே கொண்டு, இந்த விஷயங்களை கொஞ்சம் மனதிலே எடுத்து, இந்த சமுதாயத்திற்கு நாம் ஒழுக்கக்கேடு என்ற பகுதி வரக்கூடிய இந்த ஓய்வு நேரம், தனிமை, பொறுப்புணர்ச்சி, இந்த பொறுப்புணர்வற்ற தன்மை, இது போன்ற இந்த விஷயங்களை கொஞ்சம் மனதில் எடுத்து, இவைகளெல்லாம் ஒழுக்கக்கேடுகள் விஷயத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது. வீடுகளிலே எங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தில் கட்டுப்போவதற்கான பின்னணியை நாம் தான் வீடுகளிலே என்ன செய்கிறோம்? ஏற்படுத்துகிறோம், நாம் தான் திறந்து கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யாதே இப்படி செய்யாதே என்று சொல்கிற நேரத்தில் முரண்டு பிடிப்பதை பார்க்கிறோம். ஆனால் எல்லோரையும் சொல்லாது விட்டாலும் நீங்கள் சிறந்த குணவான்களாகவும் பெரும் முன்மாதிரி உள்ளவர்களாகவும் இருந்தால் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசங்கள் இலகுவாக ஈடுபட்டு உங்களுடைய வாழ்க்கை அவன் மதிப்பான். என் தந்தை அப்படி என்கின்ற உணர்வு அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு இஹ்திராம், பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு மரியாதை அந்த குழந்தை கொடுப்பதே போதும் அவன் வாழ்க்கையில ஒழுக்கமாக இருப்பதற்கு. ஆனா நம்ம அதையே கொடுக்கல. நாம் ஒரு முக்கியம் இல்லாதவன் என்பதைத்தான் நாம் உணர்த்தி வளர்த்திருக்கிறோம். ஒழுக்கம் என்ற பகுதி அவனுக்கு சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை. எமது சொந்த அபிலாசைகளுக்காக, சொந்த ஆசைகளுக்காக வேண்டி அவனது எதிர்காலத்தை நாம் அளித்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது பாவங்களை மன்னித்து எல்லா இடங்களிலும் இறைவனை நினைத்து அஞ்சி கண்ணீர் வடித்து இறையச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் தவறிவிடாமல் எம்மையும் எம் குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.